வணக்கம். அறிவோர் ஒன்று கூடலில் நிகழ்ச்சியினுடைய பெயருக்கு ஒற்றாற் போல அறிவியல் நூல்களில் வாசிப்பு என்ற தலைப்பிலே இன்று எனது முன்னாள் பிரதி அதிபர், என்னுடைய பாடசாலையினுடைய பிரதி அதிபர், நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் வியக்கிற எங்களுடைய ஆசார் ராஜரட்னம் அவர்கள் பேச நான் தலைமை தாங்க வேண்டிய கலப்பாடு. நாங்கள் பாடசாலை காலத்திலே எங்களுடைய அதிபராக மட்டுமல்ல, எங்களுடைய வழிகாட்டியாக பார்த்தவர் ராஜரட்னம் அவர்கள். நாங்கள் விவாதங்களோ நாடகங்களோ முடித்து பாடசாலைகளில் நுழைகிற பொழுது சில நேரங்களில் மாலை 4 மணி 5 மணி ஆகும். அங்கே இருக்கிற பாடசாலையில் இருக்கிற மரங்களுக்கு தண்ணி ஊற்றி கொண்டிருப்பார். கூப்பிட்டு என்ன நடந்தது, என்ன ரிசர்ச், இது எங்களுக்கு பொறுப்பாசிரியர்கள் கூட கேட்டதில்லை. பொறுப்பாசிரியர்கள் எங்களுக்கு வந்ததும் இல்லை எங்களோடு, அது வேறு கதை. ஆனால் பொறுப்பாசிரியர் கூட நாங்கள் வெண்டமா தூத்தமா, என்ன நடந்தது, என்ன போனது வந்தது, எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் பிரதி அதிபர் பாடசாலை நின்று கொண்டு காலமாக வந்தவர் போயிருக்க மாட்டார் வீட்டை நின்று எங்கள்கிட்ட கேட்டு என்ன நடந்தது, சில விவாதங்களுக்கு போகும் முதல் இந்த நாடகங்களுக்கு போகும்போது சில கருத்துக்கள் விஷயமாக இப்போ நாடகங்கள் எங்கட வச்சு எழுதுகிறார்கள், அதில் ஏதாவது கருத்துக்கள் கேட்க இருந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டு எழுதக்கூடிய சூழ்நிலையும் அவர்கிட்ட கேட்டு விவாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு அமைத்து கொடுத்தவர். ஆனால் இவரை கண்டா அந்த காலத்தில் பயம் இருந்தது. கனவு இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு கொஞ்சம் ஒட்டி ஊடா அறியக்கூடிய ஒரு பழக்கம் அவரோடு இருந்தது. இத்தனைக்கும் அவருடைய மாணவர்கள் எங்கள் பாடசாலையிலே ஆசிரியர்களாகவும் இருந்தார்கள். இந்த பிரபல பொருளியல் ஆசிரியர் கலாகரன் அவருடைய மாணவர், ராஜரட்னம் அவருடைய மாணவர், எங்களுடைய பாடசாலையிலே அவர் ஆசிரியராக இருந்தார். ஆக காலப்பகுதி இவ்வாறான மாற்றங்களை கண்டு இன்று அவருடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலை. இந்த அறிவியல் நூல்களை வாசிப்பது என்பதே அருகி வருகிற ஒரு சூழ்நிலை. அறிவியல் நூல்களை வாசிப்பது என்பதை பற்றி பேசுகிற பொழுது இங்கே இருக்கிற ஆட்கள் ஒரு சின்ன கேள்வியோட நான் நிகழ்ச்சியை தொடங்கலாம் நினைக்கிறேன். இது நான் கேட்கறதுல நீங்கள் நினைக்கலாம், எங்கட வயது என்ன, இவன் வயது என்ன, இவன் என்ன இப்படி கேள்வி கேட்கிறான்னு நினைக்கலாம். ஆனால் கேட்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக கேட்கிறேன். இதில் யாராவது ஒருத்தர் 2 பேர் நீங்கள் வாசித்த ஏதாவது ஒரு அறிவியல் நூல் இருந்தால் எனக்கு சொல்ல முடியுமா? இங்கே எல்லோருக்கும் கேட்கக்கூடிய அளவிலே சொல்ல முடியுமா? என்றால் எது அறிவியல் நூல் என்று தெரியாத தன்மையும் இருப்பதால ஒரு சின்ன விளக்கத்துக்காக நீங்கள் வாசித்த அறிவியல் நூல்கள் எதையும் இருந்தால் அந்த நூல்களுடைய பெயரை இங்கே சொல்ல முடியுமா? எங்களுடைய ஆக்களுக்கு பேச சொன்னால் பேச மாட்டேன். நாங்கள் அமைதியாக இருப்போம். பாடசாலை காலத்தில் பேசைக்கு அடிச்சு பைசோடா பண்ணுறது தானே. கேள்வி கேட்டால் கேட்க விடுறது இல்லை. அப்போ அப்படி அடக்கி கடைசி வரையும் நாங்கள் அமைதியாக இருந்து பழகினபடியாக எதுலேயும் கேள்வி கேட்குறதில்ல. இருந்தாலும் பின்னுக்கு போய் இருந்துடுறது, முன்னுக்கு போய் இருக்கிறதில்ல. பேச சொன்னாலும் பேசுறதில்லை. அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது நிறைய இடத்துல. ஆனாலும் இதில் சில ஆசிரியர்களும் இருப்பதால் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவியல் நூல் நீங்கள் படித்தது ஒன்றை நன்றை சொல்ல முடியுமா இருந்தால்? எனக்கு ஞாபகம் இருக்கிற காலங்கள், நாங்கள் அப்போ சின்ன வயசில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் கலைக்கதிர் என்ற ஒரு சஞ்சிகை வந்தது. நான் அதை கலெக்ட் பண்ணி நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆள் வந்து என்கிட்ட கேட்டு, ஒரு வயசு போன ஒரு ஆள் வந்து தனக்கு தான் ஒரு புத்தகம் எழுதணும், அது தேவை என்று கேட்டு எடுத்து கொண்டு போனவர். அது திருப்பி எனக்கு வரையில. கிட்டத்தட்ட 200-250 சஞ்சிகைகள் நான் தொகுப்பாக வச்சுருந்தேன் சேர்த்து. அப்போ அந்த எனக்கு கலைக்கதிரங்களுக்கு ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானம் பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக சஞ்சிகையாக எங்களுக்கு இருந்தது. அதை விட வீரகேசரி பிரசுரம் விஞ்ஞானிகள் பற்றி ஒரு தொகுப்பு புத்தகமாக வீரகேசரி புரத்தில் ஒரு புத்தகம் போட்டிருந்தது. அது எனக்கு வீரேசரியில் வந்த கட்டுரைகளை தொகுத்து போட்டிருப்பார்கள். ஒரு சிவப்பட்டை புத்தகம் இன்னும் அது இந்த வீட்டில் இருக்குது. வீரேசரி பிரசுரத்தில் இப்போ இந்த புத்தகங்களும் மாறதில்லை. அந்த நேரத்தில் போட்ட புத்தகம் அது ஒரு முக்கியமான புத்தகமாக நான் கருதுவேன். அதை விட அறிவியல் புத்தகமாக நான் கருதுவது என்றால் வால்காவிலிருந்து கங்கை வரை. இது என்ன அறிவியல் புத்தகம் என்று நீங்கள் யோசிக்கலாம். மானுடவியல் தொடர்பாக மனிதனுடைய வளர்ச்சி பாதையை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான நூலாகவும் இந்த நூல் இருக்கிறது. இது 8ஆம் வகுப்பில் நான் வாசித்த போதும், 10ஆம் வகுப்பில் நான் வாசித்த போதும், உயர்தரத்தில் நான் வாசித்த போதும் மாற்று பார்வைகளை கண்டுகொண்டேன். இப்போ நான் வாசிக்கிற பொழுதும், இப்போ என்ன மொழிபெயர்ப்பு கனமுத்தையான மொழிபெயர்ப்பை தாண்டி இப்போ யூமா வாசிது என்று நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டது. கனமுத்தையான மொழிபெயர்ப்பு தான் அந்த நேரத்தில் வந்த புத்தகம். அது ஒரு ப்ரௌன் கலர் மட்ட புத்தகமாக இருக்குது. இப்போ நிறைய புத்தகங்கள் அது திருப்பி மொழிபெயர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
ராகுல் சாங்கிரியாதேன் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த அறிவியல் தொடர்பான புத்தகங்கள், இந்த பொருள்முகவாதத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அவருடைய ஐரோப்பிய பயணங்களை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த வாழ்க்கையிலிருந்து அங்கே வரை ஒரு முக்கியமான அறிவியல் நூலாக நான் கருதுகிறேன். அதை விட திருக்குறளை கூட நான் அறிவியல் நூலாக நான் பார்க்கிறேன். திருக்குறள் பேசாத விஞ்ஞானம் அல்ல, திருக்குறள் பேசாத மனித வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள் அல்ல, எல்லாமே திருக்குறள் இருக்கிறபடியா அதையும் ஒரு அறிவியல் நூலாக நாங்கள் கருதலாம். ஆக இது மட்டும் இல்லை அறிவியல் நூல்கள். இப்போ கலீலியோவில் இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலும், இந்த நூல்களில் இருந்து இப்போ ஹோமோசேபியன்ஸ், ஹோமோடியஸ், நோவாயோல் ஆடின புத்தகங்கள் தமிழ்லையும் வந்திருக்கு. தமிழ் மொழிபெயர்ப்பு வாசிக்க வேண்டாம்னு நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். தமிழ் மொழிபெயர்ப்புன்றது சரியான பிள்ளையான மொழிபெயர்ப்பாக இருக்குது தமிழில். அந்த 2 புத்தகங்களும் தமிழில் பெரும்பான்மையான ஆங்கில புத்தகங்கள் வருகிற பொழுது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இதை விட முக்கியமான புத்தகம் ஜீன் மெஷின், வெங்கி ராமகிருஷ்ணனுடைய ஜீன் மெஷின் என்ற புத்தகம். அது ஒரு முக்கியமான புத்தகம். ஏனென்றால் டிஎன்ஏல இருக்கிற அந்த டிஎன்ஏக்களை ரெக்டிஃபை பண்ணி பின்னுக்கு வரப்போகிற வருத்தங்களை கூட இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்களை வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகம் ஜீன் மெஷின். அது ஒரு புத்தகம். கோட் பிரேக்கர் என்ற ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில், அதுவும் இந்த டிஎன்ஏ தொடர்பாகவும் மனிதனுடைய டிஎன்ஏக்குள்ள இருக்கிற புரோட்டீன்ஸ் தொடர்பாகவும் அது தொடர்பாகவும் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி தன்னுடைய சுயசரிதை எழுதின ஒரு புத்தகமாக இருக்கிற புத்தகம். இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள், இதோட ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் புத்தகங்கள், இப்படி நிறைய புத்தகங்கள் இப்போ நவீன விஞ்ஞானத்தில் பேசிக்கொண்டு போகிறது இருக்கிறதுல நிறைய புத்தகங்கள் இருக்குது. அறிவியல், மானுடவியல், இந்த அறிவியல் புத்தகங்கள், மானுடவியல் கூட அறிவியல் புத்தகங்களில் ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. தமிழ்லேயே நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு, தமிழ் மொழிபெயர்ப்புகளாக வந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ ஆயிஷா நடராஜன் புத்தகங்கள் கணிதவியல் தொடர்பாகவும் மாணவர்களுடைய கல்வி தொடர்பாகவும் வருகிற பொழுது அதில் நிறைய அறிவியல் விடயங்கள் அவர் பேசி செல்கிறார். ஆயிஷா நடராஜன் அறிவியல் நூல்களை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிறார். அது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை எந்த யூடியூப் சேனல். நான் அது ஒருக்கா 2 தடவை பார்த்துறேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு புத்தகம் அறிமுகம் செய்கிற மாதிரி அறிவியல் நூல்களுடைய அறிமுகத்தை செய்து கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக. இதை விட அறிவியல், மெய்யியல், தத்துவவியல் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு சோக்ரட்டிஸ் கிளப்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது. அதில் அறிவியல், மெய்யியல் எல்லாமே, தத்துவவியல் எல்லாத்தையும் பேசுகிற ஒரு சேனலாக, அதுவும் ஒரு முக்கியமான சேனலாக பேசுவேன். இப்போ நாங்கள் புத்தகம் வாசிக்கிறது யூடியூப் கேட்குறது கூடன்றதால் அதையும் சொல்கிறேன். அதை விட நிறைய இப்போ நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஆடியோ புக்ஸாக கேட்குறதோ இல்லை ஆன்லைனில் கதைக்கிறதா கேட்குறதாரியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதால நீங்கள் அவற்றையும் தேடிக்கொள்ளலாம். நாளைக்கு நூலகத்தில் சில பழைய அறிவியல் இலங்கையில் வெளிவந்த சில சஞ்சிகைகளை அவர்கள் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கிறார்கள். அது உங்களுக்கு முடியுமா இருந்தால் படிக்கலாம். ஆனால் இப்போ வரையும் நான் பேசினான், யாருமே நீங்கள் வாசித்த அறிவியல் நூல் ஒன்று சொல்லலை. இப்போ நான் சில புத்தகங்களை சொன்னது தவிர. காரணம் என்னென்றால், அறிவியல் நூல்ன்றது எங்களுக்கு இந்த பாடசாலை காலத்தோடு முடிஞ்சிருது. நாங்கள் பாடசாலையில் ஆசிரியர்களுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லை படிப்புக்கு தேவையான புத்தகங்களை வாசிக்கிறதை தாண்டி தொடர்ச்சியான வாசிப்புக்கு அறிவியல் நூல்களை நாங்கள் தெரிவு செய்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் பெரும்பான்மையாக நாவல்களை தெரிவு செய்கிறோம், அரசியல் புத்தகங்களை தெரிவு செய்கிறது அந்த துறையில் ஆர்வம் உள்ளவர்கள். ஆனால் அறிவியல் புத்தகங்கள், இப்போ சுஜாதா எழுதின சயின்ஸ் ஃபிக்ஷன் புத்தகங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றதையும் நாங்கள் ஒரு அறிவியல் புனைகதைகளாக எடுத்தால் அதில் இருக்கிற சில அறிவியல் விஷயங்கள் இப்போ நடந்து கொண்டு வர மாதிரியான, சுஜாதாவை நான் பாராட்டி சொல்லி அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும், ஆனாலும் இந்த நூல்கள் தமிழுக்கு வருகிற பொழுது தமிழில் இந்த புனைவுகளை எழுதுகிற ஒரு தன்மை தமிழில் நிறைய இருக்கும். சிங்களத்தில் இந்த அறிவியல் புனைகதைகள், சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கிறாங்க நிறைய பேர். அதை சிங்களம் என்றால் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள். இளைய அவ்வளவு பெரிய வயசு இல்லாத யங் பாய்ஸ் 2-3 பேர் எழுதி கொண்டு வரார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ ஆனால் தமிழில் அது அப்படியான அறிவியல் புனைகதைகளை நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு வந்தால் அது விற்பனை பிரச்சனை அதுகள் வரும். ஆனாலும் அறிவியல் புனைகதைகளுடைய இப்போ இருக்கிற சூழலில் அறிவியல் புனைகதைகள் வருதான்னு கேட்டால் குறைவு, 1-2 தான் வருது. அது குறைவு. புத்தகங்களாக வருதான்னு கேட்டால் அதுவும் பெருசாக இல்லை, வாசிக்கக்கூடிய புத்தகங்களாகவும் இல்லை. அது சும்மா அறிவியல் புனைகதையின் அடிப்படையில் வரும். அறிவியல் நூல்களை அப்போ தொடர்ச்சியாக மொழிபெயர்ப்பு அடிப்படையில் நீங்கள் ஆங்கில நூல்களை எல்லாத்தையும் தமிழில் மொழிபெயர்த்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து கொண்டிருக்கோம். ஆனால் பல நூல்களுடைய மொழிபெயர்ப்பில்
நீங்கள் ஆங்கிலத்தில் இருந்து மாறுபட்ட ஒரு தன்மையும் வாசித்து விளங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருப்பதால தான் நான் உங்களுக்கு அந்த ஹோமோடியஸையோ ஹோமோசேப்பியன்ஸையோ தமிழில் வாசிக்க வேணாம்னு சொன்னால் ஈவன் ஜீன் மிஷின் வெங்கி ராமகிருஷ்ணன் என்ற புத்தகத்தையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேஜுக்கு மேலே நீங்கள் தாண்ட மாட்டீங்க. 4-5 பேஜுக்கு மேலே உங்களால் அது வாசித்து முடியாத சூழ்நிலை. ஆனால் ஆங்கிலத்தில் வாசிக்க இலகு ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் வாசித்து விளங்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 2 புத்தகங்களையும் வாசித்தவன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். தமிழும் வாசித்து ஆங்கிலம் வாசித்து பார்த்தேன். எனக்கு தமிழ் விளங்கல, ஆங்கிலம் விளங்கினது. தமிழ் விளங்கல் என்ற காரணம் அந்த மொழிபெயர்ப்பு ஒரு கஷ்டமான பார்வையில் இருந்ததால். ஆக நான் இப்பொழுது எங்களுடைய அதிபர் பிரதி அதிபர் ராஜகுமார் அவர்களை கலைக்கிறேன். அவர் அறிவியல் நூல்களுடைய வாசிப்பு பற்றியும் அவருடைய பார்வை பற்றியும் இப்பொழுது உங்களுக்கு பேசுவார். நன்றி. இன்றைய இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற எனது மாணவன் சாங்கன் அவர்களை, இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அறிவோரை உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த தலைப்பு அறிவியல் நூல்களை வாசித்தல், சில நூல்களை மையப்படுத்தி என்று நான் கொடுத்திருக்கிறேன். இந்த அறிவியல் நூல்களை வாசித்தல் என்பது சாதாரண நூல் பிரதிகளை வாசிப்பதிலிருந்து சற்று வேறுபட்டது. ஆகவே இந்த நூல்களை வாசிக்க உட்படுகின்ற போது நாம் மிக முக்கியமான சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் என்னுடைய இன்றைய உரை கீழ்வருமாறு நான் அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன். 1, வாசிப்பு ஓர் அறிமுகம். 2வது, நூல் வெளியீடுகளும் நூல் மாதிரிகளும், வாசிப்பு முறைகள். அடுத்தது, அறிவியல் வாசிப்பில் நுழைதல், அறிவியல் நூல்களின் மொழி. இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ற ஒழுங்கின் அடிப்படையில் நான் சில மாதிரி நூல்களை அல்லது மாதிரி வாசிப்புகளை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய தேடல் 1 விஞ்ஞான வரலாறு சம்பந்தமான ஒன்றாகத்தான் இருக்கும். நான் மற்ற நூல்களுக்குள்ள நுழைவதற்கு விரும்பவில்லை. முக்கியமாக ஒரு 3 அல்லது 4 விஞ்ஞான வரலாறு மாதிரிகளை மையமாக கொண்ட நூல்களை மையப்படுத்தி கிரேக்கத்திலிருந்து அல்லது பண்டைய காலத்திலிருந்து விஞ்ஞான வளர்ச்சி எவ்வாறு உருமலர்ச்சி பெற்றுள்ளது என்பதை அறிமுகம் செய்வது. என்றால் இன்றைய காலகட்டத்தில் அது சாதாரண பாடசாலை கல்வியாக இருக்கலாம், பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம், அல்லது பட்ட ஆய்வுகளாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான வரலாறு பற்றிய கற்கையும் அது பற்றிய அறிவும் அது பற்றிய தேடலும் தேவையாக இருக்கிறது. மொஸ்கோ பல்கலைக்கழகத்தில் இந்த விஞ்ஞான வரலாற்றை கற்பித்தல் மிக முக்கியமான ஒரு செயல்நெறியாக இருக்கிறது. இந்தியாவிலும் நான் நினைக்கிறேன் சில பல்கலைக்கழகங்களில் இந்த விஞ்ஞான வரலாறு சம்பந்தமான செயற்பாடுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அநேகமாக ஏனைய பல்கலைக்கழகங்களில் கீழ்மட்டத்தில் விஞ்ஞான வரலாறு சம்பந்தமான செயற்பாடுகள் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது. ஆனால் இதுக்கு விதிவிலக்காக இலங்கை விளங்குகிறது. இலங்கையில் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான வரலாறு சம்பந்தமான கற்கை பாடநெறியாக இல்லை. ஆனால் ஏஎல் மாணவர்களுக்கு அளவையில் என்று ஒரு பாடம் கற்பிக்கப்படுகின்ற போது 1974ஆம் ஆண்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதம், விஞ்ஞானம்,
தர்க்கம் என்ற 3 துறைகளை இணைத்து ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்று வந்த ஆர்டி குணரட்னா அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது, நாங்கள் பல்கலைக்கழகத்தில் நுழைகிற காலகட்டம் அவருடைய வருகை அந்த வருஷம் வந்தது. அவர் ஒரு பாட நெறியை உருவாக்கினார், விஞ்ஞான முறைகள். அதில் இந்த விஞ்ஞான கல்வியின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் இலங்கை முழுவதும் அதன் தாற்பயத்தை தெளிவுபடுத்துவதற்குமாக ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து அதுக்கு விஞ்ஞான முறை அளவையிலோட விஞ்ஞான முறையும் சேர்த்து அளவையிலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடத்துக்குள்ள இந்த பகுதியை கொண்டு வருகிறார். அங்கே இந்த விஞ்ஞான முறைக்கு மிக மிக முக்கியமான இடம் கொடுக்கப்படுறது. ஆய்வு முறைகள், விஞ்ஞானிகளின் வரலாறுகள், விஞ்ஞானத்தின் சமூக விளைவுகள் போன்ற கண்டுபிடிப்புகள், மற்றது புத்தாக்கங்கள், அவற்றின் இந்த விஞ்ஞானிகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற முரண்பாடுகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்று நிகழ்கின்ற போது நிகழ்த்தப்படுகின்ற அந்த வாத பிரதிவாதங்கள் போன்ற அனைத்தும் அந்த சிலபஸுக்கு வந்திருக்கு. இது பல்கலைக்கழக மட்டத்தில் இல்லை. அப்போ அவர் அதுக்காக சிங்கள மொழியில வித்யாக்கிரமே என்ற ஒரு நூலை எழுதினவர். விஞ்ஞான முறை அது கிட்டத்தட்ட நாளைக்கு 80-81 ஆண்டுகளில் அந்த நூல் வந்திருக்கும். அந்த நூலில் ஒரு கொப்பி நான் வச்சிருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டால் அப்புறம் அந்த சிங்களத்தில் அவர்கிட்ட கொடுத்தா அப்புறம் இந்த கைக்கு வந்து சேரவில்லை. அதே மேலோட்டமாக நான் என்னுடைய மாணவர்களை கொண்டு வாய்ச்சி விளங்கி இருக்கிறேன். எனக்கு சிங்களம் தெரியாது. பிறகு 2011 ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ரவி என்ற விரிவுரையாளர், சமூக விஞ்ஞானத்துறை, அந்த நூலை தமிழில் 2011 ஆண்டு விஞ்ஞான முறை என்ற பெயரில் அது மொழிபெயர்த்திருக்கிறார். அதில் இந்த இறுதி பகுதியில் கடைசி செப்டராக இந்த விஞ்ஞான வரலாறு என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த வகையில் தான் இந்த விஞ்ஞான வரலாறு என்பது எந்த அளவுக்கு எங்களுடைய கல்வியில் மிக முக்கியம். எங்களுக்கு எப்படி உங்களுடைய பொதுவான வரலாறு, மனித வரலாறும் சமூக வரலாறு போன்றவை எவ்வளோ முக்கியம் பெறுகிறதோ, அதே போன்று அறிவியல் புலத்தில் விஞ்ஞான வரலாறு மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது என்பதை நாங்கள் மனத்தில் கொள்வோம். இந்த பின்னணியில் தான் நான் சில நூல்களை இங்கே தெரிவு செய்திருக்கிறேன். சில விடயங்களை நான் வாசித்து கொண்டே போகின்றேன். வாசிப்பு என்பது இது கட்டாயமாக ஒரு முக்கியமான டெபினிஷனாக நீங்கள் கருத தேவையில்லை. ஒரு கருதுகோள் மாதிரியான ஒரு இது. ஒரு மன ஒருமைப்பாட்டுடன் கண்கள் என்ற புலன்கள் வழியாக ஒரு படைப்பின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் எழுத்து என்ற கருவியின் ஊடாக இனம் காணுதல், அறிதல், விளங்கிக் கொள்தல், சிந்தனைக்குரியதாக்குதல், நினைவுபடுத்துதல் என்ற செயற்பாடுகளின் தொகுப்பு என பல இடங்களில் நான் வாசிச்சிருக்கிறேன். இது பொருந்தலாம், பொருந்தாமல் விடலாம். வாசிப்பு என்று சொல்லிக்க நாங்கள் அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்டில் இருந்து அல்லது பிரதியில் இருந்து ஏதோ ஒன்றை உள்வாங்க போகிறோம். அது என்ன விடயமாக இருக்கிறது என்பது நாங்கள் எங்களுடைய வாசனை தன்மையை பொறுத்து தீர்மானிக்கிறது. இன்றைய நிலையிலே வாசிப்பு என்பது எழுத்து கூட்டமான சொற்களை, வாக்கியங்களை வாசித்து படைப்பிலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு அப்பால் தரவுகளின் அட்டவணைகள், விளக்கப்படங்கள், வரைபடங்கள், நிழற்படங்கள், விளக்க முனைப்புடைய ஓவியங்கள் என பல காட்டுருக்கள் மாதிரிகள் ஊடாக எண்ணக்கருக்களையும் அவற்றின் பல்பரிமாணங்களையும் அவை வெளிப்படுத்த விரும்புகிற அந்த கருத்தியலையும் வாசிக்க முனைகிற ஒன்றாக இன்று வாசிப்பு மாறியிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தொழில்நுட்பங்களின் வெளிப்பாடு, படைப்பாளியின் சுயநோக்கு, வாசகன் பற்றிய உளவியல் எதிர்வுகூறல் போன்றவற்றின் தொகுப்பாக வரும் படைப்புகளை எழுத்துருவம் படித்துணர்தல் என்பதை வாசிப்பு என்ற சொல் உணர்த்தி நிற்கிறது. அது மின்னியல் செல்வாக்கு, தகவல் தொழில்நுட்பம், மின்னியல் கற்றல், மின்னியல் சமூகத்தின் கணனி எழுத்து அமைப்பு என்பவற்றின் ஊடாக இந்த வாசிப்பு நிகழ்கிறது. ஆகவே ஒரு பொதுவான வாசிப்பு மட்டம் எப்படி இருக்கிறது? தற்காலத்தில் நாங்கள் இந்த ஏஐ
யுகத்துக்குள்ளே நுழைந்தா பிறகு அல்லது தொழில்நுட்பங்கள் தகவல் தொழில்நுட்பம் புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்ட பிறகு உங்களுடைய வாசிப்பு நிலை எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதை பொறுத்து நாங்கள் வாசிப்பு கலாச்சாரத்துக்குள்ள வித்தியாசமாக நுழைகிறோம். பொதுவாக சொன்னால் உன்னை அறிவதற்கு, உலகை அறிவதற்கு, உண்மையை அறிவதற்கு ஒரே ஒரு வழி வாசிப்பு தான். இந்த வாசிப்பின் ஊடாகத்தான் நாங்கள் இவற்றை அறிய முற்படுகின்றோம். இந்த வாசிப்பு இன்று இந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் வாசிப்பு என்று பார்க்க முக்கியமாக எங்களுக்கு இருந்தது மனிதன் வாசிப்பு என்று இருநிலை வாசிப்பு தொடர்பு மாறி மனிதன் தொடர்பாடல் தொழில்நுட்பம் வாசிப்பு என்ற மும்முனை பரிமாணத்தில் வாசிப்பு மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த புதிய வாசிப்பு கலாச்சாரம் ஒன்றில் நாம் நுழைய வேண்டி உள்ளது. இதற்கான எம்மை நாம் அச்சு வழி வாசிப்பினரை பின்தங்கிய வாசிப்பாளர் என்றும், கணனி வாசிப்பு, மின்னியல் வாசிப்பு, இணைய வாசிப்பு போன்றவற்றை மேன்மையான வாசிப்பாளர் என்றும் ஒரு படம் காட்டுகின்ற ஒரு சம்பிரதாயம், ஒரு மனப்பழக்கம் அல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எண்ண உருவாக்கம் எங்கள் மத்தியில் வந்திருக்கு. நூல்களை பார்க்குறாக்களை விட இந்த கணனி வாசிப்போட கருவிகளை கொண்டு வாசிக்கிற, இந்த காதுகளில் பூட்டி போட்டு தலையாட்டி கொண்டு செஞ்சு வாசிக்கின்ற வாசிப்பு கருவிகள் ஊடாக தங்களை அலங்கரிக்கின்ற சில கூட்டத்தை ஒரு மேல்நிலையில் வைத்து பார்க்கின்ற தன்மையும், இந்த பழைய எங்களை போன்ற புத்தகத்தோடு அலைந்து விளையாடி அல்லது தொட்டுணர்ந்து வாசிக்கின்றவர்களை மூன்றாந்தர அல்லது கீழ்த்தரமான ஒரு வாசிப்பு ஆளர்களாக பார்க்கின்ற ஒரு கலாச்சாரம் இப்போ உருவாகியிருக்கு. அது சரியோ பிழையோ தெரியா, இப்படி ஒரு கலாச்சாரம் நிகழ்கிறது, அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதில் இருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு நாங்கள் இந்த மின் அணு கருவிகளின் ஊடாக வாசிக்கிற பழக்கத்தில் எங்களுடைய பெரியவர்கள் பலர்கள் நுழைந்துட்டார்கள். பழைய வாசிப்பாளர்கள் பலர் தங்களை அதுக்கு இச்சைப்படுத்தி அவற்றுக்கு ஏற்ப தங்கள் இந்த நூல்களை அவர் இன்றைய இளைஞர்களுக்கு சமாந்தரமாக வாசிக்கின்ற நிலைக்கு அவர்கள் தங்கள் தள்ளுபட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். உலகள ரீதியில் இந்த நூல்கள் வெளியீடுகளில் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் முன்னணியில் இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், கனடா போன்ற நாடுகள் மிக முன்னணியில் மிக பல்தரப்பட்ட தேவை கருதிய அந்த தங்களுடைய நாட்டுக்கு தேவையான வாசகர்களுக்கு தேவையான உற்பத்திக்கு தேவையான எல்லா நூல்களையும் அச்சிட்டு வெளியிடுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்குறோம். வளர்போ நாடுகளை பொறுத்தவரையில் இந்தியா, சீனா என்ற 2 நாடுகளும் மிக முக்கியமாக இந்த வாசிப்புக்குரிய அல்லது நூல்களை வெளியிடுகின்றன. தென் அமெரிக்க நாடுகளிலும் நூல் வெளியீடும் வாசிப்பும் ஓரளவுக்கு தற்காலத்தில் மிக முக்கியத்துவம் பெற்று வருகிறத நாங்கள் பார்க்குறோம். ஆப்பிரிக்க நாடுகளில் அது பல்வேறு இடங்களில் மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு வளர்த்து வருகின்ற ஒரு தன்மையை பார்க்குறோம். இலங்கையில் தமிழ் நூல்களை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கிறது. சிங்கள நூல்கள் அதிகமாக வருகிறது. உலகில் வருகின்ற எந்த ஒரு விஞ்ஞான முக்கியத்துவம் வாய்ந்த, சமூகவியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பொருளாதார அரசியல் நூல்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சிங்களத்திலிருந்து, இந்த ஆங்கிலத்திலிருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு சிங்கள வாசகர்களுக்கு அது கைகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பண்பு அல்ல அந்த தன்மை அல்ல அந்த கொடை எங்களுக்கு தமிழ் வாசகர்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு அந்த சந்தை குறைவாக இருக்கிறதோ தெரியும், அல்லது எங்களுடைய படித்தவர்கள் அதை செய்கிறதுக்கு பின்னிக்கிறதோ தெரியாது. அந்த காரணத்தாலே அது மிக முக்கியமான ஒன்று பின்தங்கி இருக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பின்புலத்தில் தான் நாங்கள் சில நூல்களை பற்றி பார்க்க வேண்டி இருக்கிறது. அடிப்படை நூல்கள் அடிப்படை திறன்களை வெளிப்படுத்துகின்ற சில செயற்பாடுகளாக பல்வேறு 10 டூயி என்ற உளவியலாளர் 10 ஏரியாக்களை வரையறுத்து அந்த 10 ஏரியாவுக்குள்ள அநேகமான நூல்கள் அத்தனையும் அடக்கி இருக்கிறார். வெளிவருகின்ற அத்தனை நூல்களையும்
10 பகுதிகளுக்கு அடக்கியிருக்கிறார். குறிப்பாக பொதுமைப்பாடுகள், மெய்யியலும் அது சார்ந்தவையும், சமயம், சமூக விஞ்ஞானங்கள், மொழி, தூய விஞ்ஞானங்கள், பிரயோக விஞ்ஞானங்கள், கலைகள், இலக்கியங்கள், புவியியல், வரலாறு சார்ந்தவை என்று அந்த 10 ஏரியாக்கள் அவரால் இனம் காணப்பட்டது. அநேகமாக எல்லா நூல்களும் இதில் இப்போ என்னை பொறுத்தவரை எந்த பார்வையில் என்று சொல்கிறோன்னா இந்த தத்துவத்துக்கோ சமயத்துக்கோ இது வரலாம். மெட்டாபிசிக்ஸ், இந்த இயற்கை கடந்த செய்திகளை காவி வருகின்ற நூல்களும் இதுக்குள்ள முக்கியமானவை. எங்களுடைய அறிவுப்புலத்தை அது ஒரு பெரிய ஒரு பரப்பை உள்ளடக்கிறது. அதை விட்டுட்டு எங்களுடைய அறிவியல் நூல்களையோ அல்லது அறிவியல் சார்ந்த செயற்பாடுகளோ அறிவு நூல்களையோ நாங்கள் பார்க்க முடியாது இருக்கின்றோம். ஹியூம் சொன்னான், ஒரு நூலினத்துக்கு நுழைகின்ற போது இந்த மெட்டாபிசிக்ஸ் சம்பந்தமான அறிவியல் கலாச்சாரத்துக்குள்ள வராத அத்தனை நூல்களையும் தூக்கி வெளியில் போட்டு எரிக்க வேண்டும் என்று. இதே கருத்துடைய இன்னொரு ஜெர்மன் விஞ்ஞானியும் இருந்தார். அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்றது நடைமுறையில் உண்மையில். அப்போ இந்த வகையில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிற நூல்கள் பாட நூல்கள். இங்கே விஞ்ஞானத்துக்குரிய நூல்கள் வருது. பாடசாலைகளில் பாட நூல்களாக குறிப்பாக இடைநிலை கல்வி, ஆரம்ப கல்வி, உயர்கல்வி என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 ஏரியாக்களையும் முக்கியமாக பாட நூல்களாக வருகின்ற போது விஞ்ஞான நூல்கள் வருகிறது. அந்த விஞ்ஞான நூல்களை வாசிப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறையை பாடசாலைகள் செய்கின்றன. அதில் அவை ஓரளவுக்கு வெற்றி கண்டிருக்கின்றன என்பதை மறப்பதற்கில்லை. ஒரு வாசிப்பு கலாச்சாரம் அது எந்த விஞ்ஞானமாக, பொது வாசிப்பாக இருக்கலாம், சமூக விஞ்ஞான வாசிப்பாக இருக்கலாம், அல்லது இயற்கை விஞ்ஞான வாசிப்பாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வாசிப்பாக இருக்கலாம். அந்த வாசிப்பு மட்டம், அந்த வாசிப்பு தன்மையானது பெரும்பாலும் எங்களுக்கு பாடசாலையிலே பாட நூல்களுக்கு கூடாக வெளிவருகிறது. ஆனால் இந்த வாசிப்பு என்றது பெரும்பாலும் மனனம் செய்கின்ற வாசிப்புகளாகவும் பரீட்சை நோக்கம் கருதிய வாசிப்புகளாகவும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதைவிட சிறுவருக்கான வாசிப்பு நூல்களை நாங்கள் பார்க்கலாம். வளர்ந்தோர்க்கான வாசிப்பு நூல்கள் இருக்கிறது. அதைவிட மலிவு பதிப்பு என்றது மிக முக்கியமானது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு நூல் வெளியீட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வாசிப்போர் தொகை கூடினார்கள். வாசிப்புக்கு அந்த தொகைக்கு ஏற்ப தேவையான நூல்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உலக நாடுகளில் மலிவு பதிப்பில் பல நூல்கள் வெளியிடப்பட்டன. மிக முக்கியமான நூல்கள் இதில் 2000, அதாவது 5 கோடிக்கு மேற்பட்ட விற்பனைக்குரிய நூல்கள் வந்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. இதைவிட உஷா துணை நூல்கள், உஷா துணை நூல்களுக்குள்ளே அதிகமாக ஒரு மேல்மட்டமான வாசிப்பு நூல் வருகிறது. இதைவிட உண்மை அறிவு உயர் நூல்கள் என்று சொல்லி கொஞ்சம் வருகிறது. ஆகவே இதைவிட சமய நூல்கள் என்று கொண்டு வருகிறது. மற்றது மெய்யியல் நூல்கள், விஞ்ஞான தொழில்நுட்ப நூல்கள் என்றவை இதுக்குள்ள வருகின்றன. அப்போ இந்த நூல்கள் அனைத்தையும் நாங்கள் பெரும்பாலும் வாசிக்க முற்படுகின்ற போது எங்களுடைய வாசிப்பு முறைகள் எழுத்தெண்ணி வாசித்தல், உரத்து வாசித்தல், மௌன வாசிப்பு, மற்றது வரிகளுக்கிடையே வாசித்தல், வரிகளுக்கு அப்பால் வாசித்தல், பொழுதுபோக்காக அல்லது மேலோட்டமாக வாசித்தல், கருத்தூன்றி வாசித்தல், கோட்பாட்டு எண்ணக்கரு ரீதியான வாசித்தல், ஆய்வு நோக்கங்களுக்காக வாசித்தல் என்று இந்த வாசிப்பு முறைகள் அல்லது பேட்டர்ன் மாறிக்கொண்டு போகிறது நாங்கள் பார்க்கலாம். இந்த பின்னணியில தான் நாங்கள் அறிவு நூல்களை வாசித்தல் என்ற பகுதிகளை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறோம். இப்போ பொதுவாக வாசிப்புன்றது என்ன, இன்றைய நிலையில வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, இந்த கலாச்சார மாற்றம் எங்கே கொண்டு விட்டிருக்கிறது போன்றவற்றையும் என்னென்ன விதமான மாதிரிகள், நூல் மாதிரிகள் எங்களுக்கு முன்னே விரிந்திருக்கிறது வாசிப்புக்காக, நாங்கள் இதிலிருந்து என்னென்னத்தை தேடி வாசிக்க போகின்றோம், அதுக்குள்ள இந்த அறிவியல் நூல்கள் மிக முக்கியமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். அறிவியல் நூல்களை வாசித்தல் என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது 2 விடயங்கள் முக்கியமானது. ஒன்று, அறிவியல் என்றால் என்ன, விஞ்ஞானம் என்பதன் தாற்பயம் யாது என்றதை விளங்கிக் கொள்கிறது. 2வது, இந்த விஞ்ஞானங்களின் வகையீடு,
என்ன என்பதை பார்க்கிறது. மூன்றாவது, விஞ்ஞான வெளியீடுகளில் அல்லது அறிவியல் முன்னோர்களில் வருகின்ற மிக முக்கியமான மொழி வடிவம். இது மூன்றையும் நாங்கள் தெளிவாக கவனத்தில் கொண்டால்தான் அறிவியல் நூலுக்குள்ள நுழைகிறக்கூடிய வாய்ப்புகள் வரும். மற்றபடி பொதுவாக மேல்மட்டமான அல்லது ஒரு தேர்ந்த வாசிப்பாளர்களுக்கு இது அவசியம் என்று இல்லை, ஆனால் இது முக்கியம். அப்போ அறிவியல் நூல்களுக்கு நாங்கள் நுழைய முன்பு விஞ்ஞானம் என்றால் என்னன்றதை தெரியும். குறிப்பாக சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவு என்று ஒரு வரியில் சொல்லலாம். விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி அறிவு தருகின்ற தோன்றி சொல்லலாம். தொகுத்தறிவு, உத்தறிதல், வாய்ப்பு பார்த்தல் என்ற செய்முறைகளுக்கு கூடாக ஒரு புதிய ஒரு புதுமையாக்கத்தை சென்றடைகின்ற கருத்தியல் செயற்பாடு என்று இன்னொன்று சொல்லலாம். இவ்வாறு நாங்கள் பல்வேறு விதமாக சொல்லலாம். இந்த வகையில் இந்த விஞ்ஞானம் என்றதின் விளக்கத்துக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டால் விஞ்ஞான பிரிவுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான பாகுபாடு. குறிப்பாக விஞ்ஞானம் தூய விஞ்ஞானம், பிரயோக விஞ்ஞானம் என்ற 2 பெரும் பிரிவு இருக்கிறது. உங்களோட வாசிப்பு மட்டத்தை பார்க்கிறேன்னால் தூய விஞ்ஞானத்துறை என்று ஒன்று இருக்கிறது, பிரயோக விஞ்ஞான பிரிவு ஒன்று இருக்கிறது. அடுத்தது இந்த தூய விஞ்ஞானங்கள் அனுபவ விஞ்ஞானங்கள், அனுபவத்தை சாராத விஞ்ஞானங்களாக நாங்கள் மாற்றுகின்றோம். 2 பிரிவாக எடுக்கின்றோம். அனுபவ விஞ்ஞானங்கள் இயற்கை விஞ்ஞானம் என்றும் சமூக விஞ்ஞானம் என்றும் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. இந்த இயற்கை விஞ்ஞானத்துக்கு பௌதிக விஞ்ஞானம், உயிரியல் விஞ்ஞானம் என்ற 2 பிரதான பிரிவுகள் அடக்கப்படுகின்றது. சமூக விஞ்ஞானத்துக்கு நேர்நிலை விஞ்ஞானங்கள், மேல் வரம்பிட்ட விஞ்ஞானங்கள் 2 வருகின்றது. அனுபவத்தை சாராத விஞ்ஞானங்கள் என்ற வகைக்குள்ள நியம விஞ்ஞானங்களும் நியமம் கூறும் விஞ்ஞானங்களும் வருகிறது. அப்போ இதுதான் எங்களுடைய அறிவியலுக்குரிய அந்த வாசிப்பு களம். விஞ்ஞானங்கள் அந்த பேட்டர்னை நாங்கள் இவ்வாறு பிரித்து காணலாம். விஞ்ஞானங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது, விஞ்ஞானங்கள் என்ற களம் எவ்வாறு இருக்கிறது, இதுக்குள்ள நாங்கள் அறிவியலோடு சம்பந்தப்பட்ட நூல்களை பார்க்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்போ இந்த வகையில் விஞ்ஞான மொழியை பொறுத்தவரையில் அறிவியல் ஆய்வொன்றை வாசிக்கும் போது ஒரு வாசகன் கீழ்வரும் விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஒன்று, அந்த வாசிப்பு பரப்பில் வருகின்ற நோக்கல் பரிசோதனை, அப்சர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏரியா. 2வது, வகைப்படுத்தலும் அளவீடும். இது கிரேக்கர் காலத்திலேயே அரிஸ்டோட்டில் முதல் தன்னுடைய உலாப்பள்ளியில் இந்த வகையீடு பற்றிய ஒரு தன்மையை மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். 3வது, பயன்படுத்தப்படும் உபகரணங்கள். 4வது, கருதுகோள் விதி கோட்பாடுகள். 5வது, அறிவியல் மொழி. 6வது, அறிவியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அல்லது அறிவியல் வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற வியூகங்கள், உக்திகள். 7வது, அறிவியலும் கலையும். 8வது, அறிவியலும் தொழில்நுட்பம். இந்த இவ்வளவு விடயங்களையும் கவனத்தில் கொண்டுதான் ஒரு அறிவியல் வாசிப்புக்குள்ளே நுழைய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சாதாரணமாக புறகதையில் வாசிக்க எங்களுக்கு நான் இது ஒரு டெக்ஸ்டே அல்லது ஒரு ஆய்வே அல்லது ஒரு வெளியீட்டே ஒரு இது சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு நூலை வாசிக்க முற்படுகின்ற போது இந்த இவ்வளவு விடயம் அதுக்குள்ள முதன்மை பெறுகிறது. இந்த வகையில் தான் நாங்கள் இந்த குறிப்பிட்ட விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அறிவியல் மொழி என்ற ஒரு தனிமொழி இன்றைக்கு தோன்றிவிட்டது. இது அறிவியல் வல்லுநர்களுக்கு புரியும் மொழியாக மட்டும் உள்ளது. அறிவியல் வளர்வதற்கு இம்மொழி உதவுகின்றது. பொதுமக்கள் மத்தியில் இம்மொழி அந்நியப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது. அதனால் அறிவியல் வாசிப்பு சாதாரண வாசகனை பயமூட்டுகின்ற, அவரிலிருந்து அந்நியப்பட்டு விலகி நிற்கின்ற ஒரு வாசிப்பாக அநேகமான ஐரோப்பிய நாடுகளில் காணப்படுது. அமெரிக்காவில் ஒரு டெஸ்ட் ஒன்று செய்யப்பட்டது. மிக அதிகமான நூல்களை வெளியிட நாடு, அறிவியல் வாசிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அங்கே செய்யப்பட்ட ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட 75% வாசகர்கள் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு குறிப்பாக எல்லோருமே இந்த உலகை இயக்கிறது, உலகத்தின் செயற்பாடு எல்லாவற்றுக்கும் தெய்வம் காரணம் என்று நம்புகிற கூட்டம் 75% இருக்கும். இவ்வளவு அறிவியல் வளர்ந்து அறிவியல் நுட்பங்களில் மிக உலகில் பெரிய சாதனைகளை ஈட்டி கொண்டிருக்கின்ற இந்த நாட்டில் வாசிப்பு அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வில்
அறிவியல் நூல் வாசிப்பில் 75% இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்று ஒரு சஞ்சிகையில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அது கீழே தான் மிச்சம் 25. அதுக்குள்ளேயும் மூட நம்பிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது. இந்த அறிவியல் வாசிப்பாளர் தங்களுக்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை என்ற கருத்து தெரிவிக்கின்ற பல்வேறு விதமான ஒரு ஒரு 15-20% உட்பட்டவர்கள் தான், இல்லை கிட்டத்தட்ட 15 சொல்லலாம், 15க்கு உட்பட்டவர்கள் தான் ஆய்வு நெறி சம்பந்தமான அறிவியல் நூல்களை வாசிக்கின்ற அந்த தன்மையில மிக முக்கியத்துவம் உள்ளவர்களாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் நான் எடுக்கின்ற முதலாவது நூல் ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ். அதை எழுதியவர் சிங்கர், இன்னொருவர் அவற்றை 2வது நூல் பெர்ட்ரண்ட் ரசல், ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ். இந்த நூல் 2 பேரால் நான் முதல் 1984-85 பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போகின்ற போது இந்த விஞ்ஞான முறை சம்பந்தமாக கற்பிப்பதற்கு வேண்டிய நூல்களை தேடி போன போது எனக்கு கையில் கிடைத்த முதலாவது நூல் இந்த சிங்கர் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ். அதில் உலக விஞ்ஞான வரலாறு மிக தெளிவாக பகுதி பகுதியாக தலையங்கங்கள் போட்டு பிரிக்கப்பட்டு மிக சிம்பிளாக எழுதப்பட்டிருந்தது. பெர்ட்ரசனுடைய நூலில் வாசிக்கின்ற போது அது கொஞ்சம் கடுமையான மொழியிலையும் கடுமையான ஒரு ஒழுங்குமுறையிலும் அது காணப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் அவருடைய அந்த பாகுபாட்டில் மிக முக்கியமாக பண்டைய காலம் என்று சொல்லியிருக்க அதுக்குள்ளே சுமேரியர், பபிலோனியர், எகிப்தியர், கிரேக்கர், இந்தியர், மற்றது சீன விஞ்ஞானம் போன்றவை அனைத்தும் அதுக்குள்ளே வருகிறது. அந்த காலகட்டத்தில் நடந்த விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான வேகம், விஞ்ஞான போக்கு என்று இந்த விடயங்களை பற்றி குறிப்பாக அவருடைய நூல் ஐரோப்பிய வரலாற்று மட்டும் சொல்லுது, இந்திய சீன விஞ்ஞானங்களை பற்றி அதில் இல்லை. அப்போ அதில் அவர் பிரிக்கிறத இந்த கிரேக்கர் விஞ்ஞானம், கிரேக்கர் காலம் என்று பிரிக்கிறத அப்போ ஆரம்பத்தில் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த ஆதி அயோனிய விஞ்ஞானிகள் என்று தேலிஸ், அனெக்சிமாந்தர், அனெக்சிமினிஸ் என்ற 3 பேர் இந்த உலகம் தோற்றத்தை பற்றி சொல்லுகின்றது. தேலிஸ் சொல்லுகிறார் நீரில் இந்த உலகம் தோன்றியது. அனெக்சிமாந்தர் சொல்லுகிறார் காற்றுத்தான் உலகத் தோற்றத்துக்கு அடிப்படை காரணம். அனெக்சிமினிஸ் சொல்றார் நீர், அந்த நெருப்புத்தான் உலகின் தோற்றத்துக்கு காரணம். இதே மாதிரியான ஒரு தன்மையை நாங்கள் இந்திய புராணங்களில் பார்க்கிறோம். நிலம், நீர், காற்று என்ற 5 மூலகங்கள் நிலத்தோட சம்பந்தப்பட்ட. அப்போ இது முற்றுமுழுதாக இதுக்குள்ள இவர்களை தொடர்ந்து அதுக்குள்ள அப்போ இதுக்குள்ள நிலத்தோட்டம், புவியின் தோட்டம் வருகிறது, வானியல் வருகிறது, ஜியோமெட்ரி வருகிறது, அதாவது கேத்திர கணிதம், அல்ஜிப்ரா வருகிறது, ஏனைய கணித முறைகள், பிளேட்டோவின் கலாசாலை இதுக்குள்ள வருகிறது, அரிஸ்டோட்டலின் லைசியம் உலாப்பள்ளி என்ற அந்த உயிரியல் பள்ளிக்கூடம் இதுக்குள்ள வருகிறது, பைதகரஸ் இந்த கேத்திர கணித கலாசாலை ஒன்று வருகிறது. அதோட அதுக்கு பிறகு வந்த மிக முக்கியமான விஞ்ஞானிகளாக கிட்டத்தட்ட ஒரு 19 விஞ்ஞானிகள் இதுக்குள்ள மிக முக்கியம் பெறுவதாக நான் அதில் ஒழுங்குபடுத்தி எடுத்துக்கிறேன். அந்த 19 விஞ்ஞானிகளும் என்னென்ன துறைகளில் என்னென்னத்தை செய்தார்கள் என்பதை பட்டியலிட்டிருக்கிறேன். நான் இந்த குறிப்புகள் எல்லாம் என்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த விஞ்ஞான வரலாறு கற்பிக்கின்ற போது. இது விஞ்ஞான வரலாற்றின் ஒரு பக்கம். அப்போ இதுக்குள்ள மிக மிக முக்கியமான பெரிய ஐரோப்பிய விஞ்ஞானம் தான் மிக தெளிவாக வந்திருக்கிறது. 2வது காலகட்டமாக அவர் காட்டுறது மத்திய காலம். இந்த மத்திய காலம் ஏறத்தாழ 1000 வருடங்களை உட்பட்டதாக இருக்கிறது. இந்த 1வது காலத்தை நான் இனம் கண்டு கொண்டேன். விஞ்ஞானம் இயற்கையின் சேவகனாக பயணிக்கிறது. இந்த இயற்கை இங்கே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இல்லை. இந்த கிரேக்கர் காலத்தில் அங்கே உள்ள முழுக்க இயற்கையை பற்றிய விஞ்ஞானமாக இருந்தது. இயற்கையை பேசியது, இயற்கையை பார்த்தது, இயற்கையை சுரண்டியது, இயற்கையை சுரண்டியன்னு சொல்லி தன்னுடைய தேவைகளை பயன்படுத்தது அளவுக்கு மீறி போகவில்லை. இயற்கையை மனித வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்கின்ற அணுவின் ஆரம்பங்கள் எல்லாமே இங்கே வரும். டெமோக்ராட்ஸின் அணு சம்பந்தமான செயற்பாடுகள் எல்லாம் இதுக்குள்ள வருகிறது. ஆகவே இயற்கையில் எந்த விதமான கேடுகளும் விளையாத வகையில் இயற்கையை மனிதன் தன்னுடைய ஆக்கத்துக்கும் தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில்
இயற்கையோடு இணைந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை நாங்கள் இங்கே பார்க்குறோம். இங்கே வெளிவந்த நூல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நூல்கள். அந்த நூல்கள் ஐரோப்பாவில் மிக பிரபலியமான நூல்களாக மாற்றம் பெற்றது. அப்போ இதை பார்க்கின்ற போது விஞ்ஞானம் இயற்கையின் சேவகனாக பயணம் செய்தது என்ற ஒரு அடைமொழியை நான் கொடுக்க விரும்புகிறேன். ரெண்டாவது, மத்திய காலம் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரையில் வருகிறது. இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இங்கே தான் ரசவாதம் என்ற ஒரு விடயம் ஆரம்பமாகிறது. இதில் முக்கியமானவர்கள் இஸ்லாமிய விஞ்ஞானிகள். ரசவாதம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. மத்திய காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட 9 பிரபல்யமான விஞ்ஞானிகள் செல்வாக்கு பெறுகிறார்கள். அவருடைய கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. மற்ற இந்த மத்திய காலத்தில் பெரும்பாலும் திசையறிகருவி, வில்லைகள் கண்டுபிடிப்பு, அச்சு கண்டுபிடிப்பு, கிட்டத்தட்ட 1447 ஜோன் ஹூடன்பர்க் என்பவர் அச்சு தந்தத்தை கண்டுபிடித்தார். வாசிப்பிலையும் நூல் வெளியீட்டிலையும் பெரிய ஒரு மாறுதலை அதை ஏற்படுத்துகிறது. ஐரோப்பாவிலும் மட்டுமல்ல, முதலாவது அச்சிடப்பட்ட நூல் விவிலியம். அந்த நூல் மிக பெரிய அளவில் விற்பனை ஆனது. அதே பிறகு பாடநூல்கள் அடிக்கப்படுகிறது. பாடநூல்கள் வெளிவந்தவுடனே வாசிப்பு மட்டம் மிக உயர்வாக ஐரோப்பாவில் ஏற்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த இதோட பாருங்கள், திசையறிகருவி கண்டுபிடிக்கப்படுறது, வில்லைகள், அச்சு. மற்றது அடுத்தது நேரம் அறிதல், நிழற்கடிகாரங்கள், நீர்க்கடிகாரங்கள், பொறியியல் கடிகாரங்கள், இவையெல்லாம் மற்றது பளிங்குகளின் அதிர்வால் இயங்குகின்ற கடிகாரங்கள், இலத்திரனியல் கடிகாரங்கள் என்று இவை ஒரு ரசாயன பிரிப்பு முறைகள் பற்றி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வெடிமருந்து 13ஆம் நூற்றாண்டில் சீனா கண்டுபிடித்ததாக வருகிறது. அந்த செயற்பாடுகளை கத்தியில் அப்போ இந்த காலகட்டத்தில் மத்திய காலத்தின் இறுதியில் மிக முக்கியமாக நாங்கள் கொஞ்சம் பேரை இனங்காண்றோம். குறிப்பாக புலமையாளர்கள். நாங்கள் அடிக்கடி எல்லாரும் பேச்சுகளில் இந்த சொல்லி அடிக்கடி கையாளும். புலமையாளர் வர்றார், ஆளுமையாளர் வர்றார், புத்திஜீவி வர்றார் என்ற ஒரு சொல்லை நாங்கள் எல்லாருமே அதுக்கு பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ கையாளுற ஒரு வழக்கம் வந்துட்டது இன்னைக்கு. அது எங்களுடைய ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அப்போ இந்த புலமையாளர் என்றது இந்த மத்திய காலத்து இவர்கள் பண்டித விஞ்ஞானிகள் என்று அழைக்கிறார்கள். இவர்கள் மிக முக்கியமானவர்கள். மற்றது 2வது நிர்மாணவியலாளர்கள் என்ற ஒரு கூட்டம் தோன்றுகிறது. பொறியியலாளர், நிர்மாணவியலாளர் வேற, பொறியியலாளர் வேற. அப்படி ஒரு 3 உயர்நிலை சிந்தனையாளர்கள் அல்லது பிரயோகவாத விஞ்ஞானிகள் தோன்றுகிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு உதாரணமாக அந்த காலகட்டத்தில் காட்டப்படக்கூடியவர்களாக மைக்கேல் ஏஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, இந்த 2 பேரும் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். இது பிறகு இந்த காலம் மிக மோசமான வர்ணிப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் கிண்டல் கேலிகளுக்கும் உட்பட்ட காலம். இந்த காலத்தை நாங்கள் சொல்கிறோம் விஞ்ஞான வரலாறு. அது எங்களுடைய இலக்கிய வரலாற்றிலும் அது அப்படித்தான் வருகிறது. டார்க் ஏஜ், இருண்ட காலம் என்று விஞ்ஞானத்தில் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த இருண்ட காலத்தில் தான் நான் சொன்ன இந்த 3 நுட்பவியலாளர்கள் தோன்றுகிறார்கள். இவ்வளவு கண்டுபிடிக்கப்படுகிறது. ரசவாதம் நாட்டுக்கு வருகிறது. இஸ்லாமியருடைய ஐரோப்பாவில் இருக்கின்ற மிக முக்கியமான அறிவியல் நூல்கள் அத்தனையும் இஸ்லாமுக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. இஸ்லாமிய விஞ்ஞானிகள் எழுச்சி பெறுகிறார்கள். அவர்களுடைய மிக கூடிய பங்களிப்பு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக வருகிறது. அதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் நான் ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் நண்பர் இஸ்லாமிய அறிவியல், அந்த இஸ்லாமியர் வளர்த்த அறிவியல் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் மிக விரிவாக அந்த செயற்பாடுகளை எழுதியிருக்கிறார். அவர் ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் தான் எழுதியிருக்கார். இதுக்கு அடுத்ததாக பார்க்கலாம் நவீன காலம். இந்த நவீன காலம் என்றது மறுமலர்ச்சி. அது 14ஆம் நூற்றாண்டில் ஏற்படுகிறது. இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்ட உடனே கலைகள் புதிய வடிவம் பெற்றன. பழைய இலக்கியங்கள் புதிய பார்வைக்கு உட்படுத்தப்பட்டது. மனித சிந்தனை புரட்சியை தோற்றுவித்தது. புதிய கண்டுபிடிப்பால் மக்களின் வாழ்வு மாறியது. சமூக அமைப்புகள் மாற்றம் பெற்றன. இம்மாற்றங்கள் பல புரட்சிகளை தோற்றுவித்தன. ஒன்று இலக்கிய புரட்சி, தோற்றுவித்தவர் பிகாசியோ. கலை புரட்சி லியோனார்டோ டாவின்சியால் தோற்றுவிக்கப்படுகிறது. அரசியல் புரட்சி மக்கியவெல்லியினால் தோற்றுவிக்கப்படுகிறது. ஜெர்மனியில் ஏற்பட்ட சமய புரட்சி மார்ட்டின் லூதரால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த நவீன காலம் 19ஆம் நூற்றாண்டில்
14ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் உருவமாகிறது. இந்த நவீன காலம்ன்றது கிட்டத்தட்ட எங்கட காலப்பிரிப்பில் 19ஆம் நூற்றாண்டில் தான் எங்களுடைய காலப்பிரிப்புகளை நவீன இலக்கியங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அப்போ இந்த இவ்வளவும் இந்த நவீன காலத்தில், இந்த காலத்தில் தான் இதுக்கு அடுத்ததாக ஏற்படுகிறது விஞ்ஞான புரட்சி. இந்த விஞ்ஞான புரட்சியில் வித்துவிட்டோராக கோப்பர்னிக்கஸ், பிரான்சிஸ் பேகன், கலிலியோ கலிலி, டிரைகோ டி ஃப்ராகே, கெப்லர், வில்லியம் ஹாவே, டேகார்ட், நியூட்டன் என்ற இவ்வளவு பேரும் இதுக்குள்ள வருகிறது. இதில் கலிலியோ, நியூட்டன், கோப்பர்னிக்கஸ் இந்த 3 பேரும் விஞ்ஞானத்தின் எழுச்சிக்கும் விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு மாற்றியதற்கும் விஞ்ஞான நூல்களை ஆக்கி தந்ததற்கும் விஞ்ஞான வாசிப்பை முன்னெடுத்ததற்கும் அடிப்படையாக முக்கியமானது. ஆனால் இவர்களுடைய விஞ்ஞானம் ஒரு மரபு வழி சார்ந்த வெறும் கோட்பாட்டு ரீதியாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும் வாசிக்கின்ற விஞ்ஞானங்களாகத்தான் இந்த நியூட்டன் உட்பட கலிலியோ மற்றது கோப்பர்னிக்கஸின் பூமி மைய கொள்கின்றது. பூமி மத்தியில் சூரியன் இருக்கிறது, சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் இயங்குகின்றன என்ற ஒரு முடலை வச்சு இந்த புவியின் அமைப்பை விளக்கப்படுத்துகிறார். இதுக்கு முதல் தொலைமை என்றவர் பூமி பிரபஞ்சத்தின் மத்தியில் இருக்கிறது, சூரியன் உட்பட எல்லா கோள்களும் வட்டமாக சூரியனை சுட்டுகிறது, இந்த பூமியை சுட்டுகிற என்ற ஒரு முடலை வச்சிருந்தார். இந்த முடலை உடைச்சு கோப்பர்னிக்கஸ் சூரிய மைய முடலை முன்வைக்கிறார். இந்த சூரிய மைய முடலும் புவி மைய முடல் முற்றுமுள்ளாக சமயத்தோடு சம்பந்தப்பட்டு சமய உலகை எங்களுக்கு அறிமுகம் செய்கிறது. கோப்பர்னிக்கஸின் முடல் முற்றுமுழுதாக அந்த சமய முடலை உடைத்து அதிலேருந்து வெளிப்படுத்தி எங்களுக்கு புதிய பாதையில் சிந்திக்கிறக்கூடிய மார்க்கங்களை தருகிறது. ஆனால் இறுக்கமான ஒரு பாசையில் இறுக்கமான ஒரு மொழி கட்டமைப்பில் அது இருந்ததை எங்கள் கவனத்தை எடுக்க மாட்டோம். இந்த நியூட்டன் பெரிய ஒரு மாற்றத்தை செய்கிறார். நியூட்டன் விஞ்ஞான வரலாறு அந்த ஈர்ப்பு விதியோடு வருகிறது. நியூட்டனில் உள்ள ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நியூட்டன் எங்களோட வாசிப்பு நூல்கள் பெரும்பாலும் எங்களுக்கு நியூட்டன் எப்படி அறிமுகம் செய்கிறது சிறுபிள்ளைகளுக்கு. நியூட்டன் ஒரு மரத்துக்கு ஆப்பிள் மரத்துக்கு இருந்தார், ஒரு பழம் இருந்தது, அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு விதியை கண்டுபிடித்தார் என்ற ஒரு சிறுபிள்ளைகளுக்கான கதை போல நாங்கள் 6ஆம் 7ஆம் ஓஎல்லையும் இதுதான் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. ஆகவே இது உண்மை இல்லை. உண்மையில் இந்த நியூட்டன் இந்த தன்னுடைய கருதுகோளை மனதில் ஏற்படுத்தி அதை ஆய்வு செய்து நடைமுறை கொண்டு வரக்கு முற்பட்ட போது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அந்த பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை கலந்த போது அந்த அந்த மெசரை பல்வேறு அறிஞர்களுடைய கணிப்புகளோடு இவர் நியூட்டன் கணிப்பு ஒத்துவரையில். ஆகவே அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிவிடுறதுக்கு தயக்கமாக தன்னுடைய தோல்பையில் கிட்டத்தட்ட 23 வருடங்கள் அவ்வளவு குறிப்புகளையும் பேக்கில் போட்டு தன்னுடைய அறையின்ற மூலையில் தொங்க விட்டாருன்னு அந்த வரலாறு சொல்லும். ஆனால் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம், அந்த 23 வருடம் கஷ்டப்பட்டு உழைத்து பல்வேறு சிக்கல்களுக்கு உட்பட்டு பிறகு அது பிரான்ஸில் உள்ள ஒரு விஞ்ஞானி அந்த கணிப்பை செய்தால் பிறகு அதை கண்டுபிடித்து அது பிறகுதான் அவருடைய நூல். அப்போ இந்த இடையில உள்ள இவ்வளவு விஞ்ஞான செயற்பாடுகளும் எங்களுக்கு மறைக்கப்படுது. எங்களுடைய பிள்ளைக்கு சொல்லித்தரப்படவில்லை. விஞ்ஞான ஆசிரியன் சொல்லித்தரையில்லை, பாடநூல்களும் சொல்லித்தரையில்லை. எவருமே அநேகமான மிக பிரபல்யமான நூல்களை தவிர மற்ற எல்லா நூல் பதிவுகளிலும் இது தவறான கற்பிதங்களை ஏற்படுத்தக்கூடியது வந்தது. இது நியூட்டனில் ஒரு பக்கம். நியூட்டனில் இன்னொரு பக்கம், நியூட்டனில் ஒரு குற்றச்சாட்டு லைப்னிஸ் முன்வைக்கிறார். சமகாலத்தவர், அவர் ஒரு கணித அறிஞர், ஒரு தத்துவ அறிஞர். அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்றால் நியூட்டன் தன்னுடைய கணித சமன்பாடுகளை திருடி தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அது நியூட்டன் தான் அதை செய்யலை என்று அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நியூட்டனில் அந்த பிரச்சனைகள் இப்போ விஞ்ஞானிகளுக்கு இடையிலே இவ்வாறான முரண்பாடுகளும், இந்த முரண்பாடுகள் எந்த அளவுக்கு எங்களுக்கு நூல்களில் வெளிவந்திருக்கிறது என்று பார்க்கின்ற போது பெரும்பாலும் இல்லை. ஆகவே இந்த அடிப்படையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. அப்போ இது இந்த பின்னணியில் இப்போ இதுவரையில் நான் சொன்ன விஞ்ஞான நூல்களும் விஞ்ஞான வாசிப்பும் அவை சம்பந்தமான உள்வாங்கலும் எங்களுக்கு கடினமான ஒரு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தான் வாய்ச்சது. சாதாரண மக்களுக்கு விஞ்ஞானம் இன்னும் வரையலை. டார்வினுடைய பரிணாம கோட்பாடு இனங்களின் தோற்றம் என்ற நூல் 1751 வெளிவருகிறது. அது வெளிவந்த பிறகு தான்
விஞ்ஞானம் பற்றிய செய்தி பொதுமக்கள் மத்திக்கு ஐரோப்பாவில் கடத்தப்படுகிறது. அந்த நூல் வெளிவந்த உடனே அந்த நூலுக்கு எதிராக சமயவாதிகள் இந்த எதிர்ப்பு, சிந்தனையாளர் சில பேர் சக விஞ்ஞானிகளை அதுக்கு எதிராக போர் தொடுத்தனர். மற்றது அந்த நூல் சொல்லுகிற செய்தி எங்களுடைய பிறப்பு தொடர்பாக பல்வேறு சிக்கல்களை தோற்றுவித்தது. அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியில் அது பொதுமக்களுக்கும் இந்த விஞ்ஞானிகளுக்கும் இடையிலே அல்லது அரசுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடாக மாறிக்க பொதுமக்கள் மத்தியிலே வாசிப்புக்குரிய ஒரு நூலாக அந்த நூல் தான் முதல் மாறும். ஆகவே விஞ்ஞானத்தில் முதலாக சபை, அதாவது சமூகத்துக்கு, சாதாரண மனிதர்களுக்கு வாசிப்புக்குரிய ஒரு விஞ்ஞான டெக்ஸ்டாக, அது கடினமான ஒரு நூலாக இருந்தாலும் கூட அது முதல் ஐரோப்பாவில் எல்லோராலும் வாசிக்கப்பட்ட, பெரும்பாலானவர்களால் வாசிக்கப்பட்ட ஒரு டெக்ஸ்டாக, அல்ல ஒரு ஆய்வு நூலாக, அல்ல ஒரு குறிப்பு நூல் ஆய்வாக அது பயன்படுத்தப்படும். அது பிறகுதான் விஞ்ஞானம் பெரும்பாலும் சமூகமயப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் மத்திக்கு வருகிறது. அந்த தன்மை இந்த இதிலே நாங்கள் மிக முக்கியமான இடத்தை கவனித்துக் கொள்கிறோம். இதுக்கு பிறகு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறவர் ஐன்ஸ்டைன். கோட்பாட்டு பௌதிகத்தை பல்கலைக்கழகம் சாதாரண மனிதர் மட்டத்தில் வாசிப்புக்குரியதாக மாற்றி அமைத்த பெருமை ஐன்ஸ்டைன். பிரிட்டிஷில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த 2000 ஆண்டு பிறப்பில் ஒரு பெரிய கணிப்பு செய்தார்கள். அந்த கணிப்பில் உலகிலே பிடித்த மிக பிரபல்யமான விஞ்ஞானிகள் யார் என்று உலகளாவிய கணிப்பு செய்த போது அதில் எங்களுக்கு கிடைத்தது, முதலாவது கணிக்கப்பட்டால் கார்ல் மார்க்ஸ், 2வது ஐன்ஸ்டைன், 3வது இன்னும் ஒரு சமூகவியலாளர் நினைக்கிறேன். அந்த கணிப்பில் முதல் கார்ல் மார்க்ஸ் தான் வருது. அடுத்தது ஐன்ஸ்டைன் 2வது இடம் வருகிறது. 3வது இன்னும் ஒருவருக்கு கிடைக்கிறது இந்த கணிப்பு. ஆகவே இந்த ஐன்ஸ்டீன் என்பவர் மிக முக்கியமான, மிக பிரபல்யமான ஒரு கோட்பாட்டு பௌதிகவியலாளர். அவருடைய நூல் சார்பு தத்துவம், அது தனிச்சார்பு, பொதுச்சார்பு தத்துவம் என்ற 2 கோட்பாடுகள் நடைமுறைக்கு வருகிறது. இந்த அவ்வளவும் பொதுமக்கள் மத்திக்கு கொண்டு சென்றவர் அவர். ஆகவே வாசிப்பை அல்லது அறிவியல் வாசிப்பை ஓரளவு ஜனரஞ்சகப்படுத்தி ஒரு படித்தவர்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய அந்த வழிவகையில் ஏற்பட்டு பெரிய சாதனை படைத்த ஒரு மாமனிதராகவும் நாங்கள் ஐன்ஸ்டீனை காணலாம். ஐன்ஸ்டீனுக்கு பிறகு முக்கியமானவராக நாங்கள் பார்க்கலாம் கார்ல் சாகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஞ்ஞானி. அவருக்கு அடுத்தது ஸ்டீபன் காக். இவர் காலம் குறித்த சுருக்க வரலாறு என்ற ஒரு நூல், அவருடைய பிரபல்யமான ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூல், காலத்தை பற்றி அவருடைய அந்த ஆய்வு. அவருக்கு பிறகு இந்த அமைதி வசந்தம் என்றது 1962 சுற்றுப்புற சூழல் பற்றி வந்த ஒரு நூல். அந்த நூலும் மிக முக்கியமானது. இந்த நூல்கள் தான் கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு பிறகு 20ஆம் நூற்றாண்டில் பொதுமக்கள் மத்தியில் வாசிப்புக்குரிய களத்துக்களை கொண்டு போன ஒரு நூல்களாக இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் இவை மிக முக்கியமான இடத்தை பெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நான் காட்டுகின்ற, நான் சொன்ன அந்த டாக்டர் டயஸின் நூல் இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி பந்தியில் அவர் மிக வித்தியாசமாக, அவர் கேம்பிரிட்ஜ் காரணம் அந்த எழுத்தில் காட்டுறார். அதில் அவர் அந்த குறிப்பாக அவருடைய அந்த விஞ்ஞான வரலாற்றை பார்க்கின்ற பார்வையானது, நான் சொன்ன இந்த பெர்ட்ராண்ட் ரசல், ஹிட்ஸிங்கர் சொன்ன அந்த ஒரு மரபு அடிப்படையில் இருந்து கொஞ்சம் விலகி அது ஒவ்வொன்றையும் நுணுகி பார்த்து அவை சமூகத்தில் என்னென்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றதை கிரேக்கர் காலத்தில் இருந்து, தொலைமையில் இருந்து கோப்பர்னிக்கஸ், கலீலியோ மற்றது நியூட்டன் வரை உள்ள அந்த சம்பவங்களை சொல்லி பதார்த்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் விளக்கி, மற்ற அணுவை பற்றி விளக்கி, உயிரியலில் உள்ள உயிர் தோட்டங்கள் பற்றி விளக்கி, அதுக்கு அங்கால போய் அடுத்த தற்காலத்தில் ஏற்படுகின்ற புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு மிக கொஞ்ச பகுதிகளை மிக தெளிவாக சொல்கிறார். இது அந்த புத்தகம்.
மிக தெளிவாக அதிகமாக ஏலவல் மாணவனால் வாசிக்க முடியுதுன்னா உங்களாலும் வாசிக்க முடியும். ஆனால் இது டெக்ஸ்ட் புக் தான். ஆகவே அடுத்தது இன்னொரு நூல் வந்து இவரும் MS அனஸ். எனக்கு நான் 74ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் நுழைந்தபோது எங்களுக்கு 2 இயர்ஸ் சீனியராக இருந்தவர். எனக்கு முதல் வருடம் GA பாடம் எடுத்தவர். பிறகு உண்மையில் இன்றைக்கு நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு மெய்யியலாளர் வரிசையில் இந்த அனஸும் ஒரு மிக முக்கியமானவராக இருக்கிறார். அவர் இந்த விஞ்ஞானமும் சமூக விஞ்ஞானமும் ஒரு முறையில் நோக்கின்றதில் சமூக விஞ்ஞானங்களையும் உயிரியல் தூய விஞ்ஞானங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அதற்கான ஒரு முறையியலையும் அது சம்பந்தமான விடயங்களையும் கூடுதலாக இதில் வரலாற்று ரீதியாக எங்களை இந்த நூலும் மிக முக்கியமான நூலாக இருக்கு. இதில் இன்னொரு அவருடைய ஒரு வித்தியாசமாக பார்வை வைத்திய ஒழுக்கவியல், சமூக ஒழுக்கவியல் என்று சொல்லி போட்டு வைத்திய ஒழுக்கவியல் ஒரு தனி சாப்டர் போடுறார். அதுக்குள்ள வந்து இந்த தற்கொலை, செயற்கை கருவூட்டல், மற்றது டிஎன்ஏ RNA பிரச்சனை, இன்னும் ஒன்று, இந்த மூன்றும் சமூகத்தில் இன்றைக்கு பெரிய பிரச்சனை எழுப்புகின்ற வாசிப்பு வட்டங்களாக இருக்கு. உதாரணமாக இந்த தற்கொலையும் பெரிய பிரச்சனையாக இருக்கு. மற்றது இது இன்னும் ஒன்று, இது என்ன, நானே என்ன இதுக்கு மரணத்துக்கு ஒப்புக்கொண்டு என்னை வைத்தியர் ஊடாக சுயமரணமா, கர்ணக்கொலை, இந்த 3 விடயங்கள், கர்ணக்கொலை, மரணம், இந்த தற்கொலை, அடுத்தது செயற்கை சினையூட்டல், பெண்களுக்கு கருத்தரிப்பு செயற்கையாக செய்கிற, அது ஒரு பெரிய கலாச்சாரமாக இன்றைக்கு அது விந்து வங்கியே இருக்கிறது. ஆண்களுக்கு உரிய விந்து வங்கி, பெண்களுக்குரிய விந்து வங்கி இருக்கிறது. இதில் போய் நாங்கள் எங்களுக்கு தேவையானதை எடுத்து அதுக்கு பாருங்க, அந்த செயற்பாடு செய்கிறதுக்கு எங்களுக்கு கரைபேரை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒன்று டாக்டர்ஸ் இந்த அட்வைஸ், 2வது லோயர்ஸ் வேணும். இதுக்குள்ள ஒரு சட்ட எழுத்து முறைகள் எல்லாம் வரப்போகுது. பட் அதை குறிப்பிட்ட அந்த கருவளத்தை வளர்க்கிறதுக்கு ஒரு பெண் தாய், ஒரு ஆள் என்ன வாடகை தாய் ஒரு ஆள் தேவைப்படுகிறது. இவ்வளவு பேருக்குள்ளேயும் சமூக முரண்பாடு ஒன்று தோன்றுது. அவர் வாடகை தாய் மூலம் பெறுகின்ற ஒரு குழந்தை, அந்த 2 அம்மா அப்பா 2 பேர் இருக்கின்ற போது அது யாருடைய பிள்ளை? அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் உள்ள உறவு என்ன என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. இதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்த வரலாற்றில் இதே நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை தன்னுடைய விந்தணுவை விந்து வங்கியில் கொடுத்திருக்கிறார். அந்த விந்து வங்கியில் மகள் போய் அந்த விந்து எடுத்து தன்னுடைய ஒரு பிள்ளை பெறுவதற்கான அந்த இது டாக்டர் மூலம் செயல்பட்டிருக்கிறார். அது தற்செயலாக இனங்காண கண்ட போது தந்தையுடைய விந்தை மகள் தாங்கியிருந்தார். அப்போ அந்த மகளுக்கு பிறந்த குழந்தைக்கு தகப்பனார் அவருடைய முறை என்ன? அது சமூகத்தில் எந்த விதமான பாதிப்புகளை, பிரளயங்களை தோற்றுவிக்கிறது. இது சமூக விஞ்ஞான ரீதியாக நாங்கள் வாசிப்பு மட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்களை உட்படுத்துகிறோம். இந்த கர்ணக்கொலை அநேகமாக டாக்டர் செய்ய மாட்டேங்க. மிக இயலாத கட்டத்தில் என்னுடைய ஒப்புதல் அடிப்படையில், எனக்கு ஒப்புதல் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய இனத்தவர்கள் அல்லது சொந்தக்காரர்களுடைய ஒப்புதல் அடிப்படையில் மிக நுட்பமாக அல்லது மிக பெரிய எத்திரங்களுக்கு பிறகுதான் அது தீர்மானிக்கப்படும். அதுக்கு எதிராக வழக்கு போடலாம். ஆகவே இது எந்த அளவுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது. அது கிட்டத்தட்ட இந்த நூலில் அவர் வரலாற்றுக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிரச்சனை அது ஒழுக்க வரலாறு எடுத்து வைத்திய ஒழுக்கம் என்றதுக்குள்ள கொண்டு வந்து அதை எப்படி இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறோம் என்பதை தெளிவாக எடுத்து காட்டி அதில் முற்படுத்தப்படுகிறார். இன்னொன்று பாருங்க, வரலாற்றில் அறிவியல், இது ஒரு முக்கியமான புத்தகம். ஜே பெர்னால்ட்ஸ் என்பவருடைய நூல் வரலாற்றில் அறிவியல். நான் இதுவரையில் சொன்ன அனைத்துமே ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ். இது சயின்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி என்று வருது. இவர் இதில் கிட்டத்தட்ட 1600 சொச்ச பக்கங்களில்
4 பிரிவுகளாக அந்த நூலை ஆக்கி 4 ஏரியாவிலும் குறிப்பிட்ட பக்கங்களை போட்டு ஒவ்வொன்றுகளையும் பல பகுதிகளை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்கின்ற போது அவருடைய பேசிக் மார்க்சின் சமூகவியல் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞான வரலாற்றையும் விஞ்ஞான விளக்கத்தையும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞான சமூக செயற்பாடுகளையும் பார்ப்பதாக இந்த நூல் அமையும். முருகன், பேராசிரியர் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய மொழிபெயர்ப்பு மிக அழகாக இருக்கிறது. இது விளங்குது. எனக்கு கொஞ்சம் பின்னணி இருக்கிறபடியாக எனக்கு ஈஸியாக இருக்கோ தெரியல. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு ஈஸியாக சாதாரணங்களும் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நூலில் 4 சாப்டரில் இவற்றை விளங்குகிறார். இவர் முற்று முழுதாக இந்த பழைய மெய்யலுக்கில் வருகின்ற விஞ்ஞானம், நாங்கள் ஃபிலோசபியில் ஒன்று படித்தாங்கள், ஃபிலோசபி வித் சயின்ஸ் என்ற ஒரு பாடம் நான் படித்தேன் மெய்யலுக்கில். அந்த அதுக்குள்ள வருகின்ற பாப்பர், தாமஸ் கூன், வேராபென் போன்ற அத்தனை பேருடைய கருத்துக்களையும் முற்று முழுதாக இவர் நிராகரிக்கிறார். இன்றைக்கு விஞ்ஞானம் எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் முற்று முழுதாக சமூகவியலுக்குள்ள விஞ்ஞானம் அது சமூகவியலின் ஒரு எழுச்சியாகத்தான் விஞ்ஞானத்தை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதுதான் இவருடைய ஆய்வு. இப்போ சமூகத்தை விட்டு விஞ்ஞானத்தை விலக்கி பார்க்கக்கூடாது, விஞ்ஞானத்தை மக்கள் மத்தியில் வச்சு சமூக ரீதியாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நூலை அவர் தந்திருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு நூல் இருக்கிறது, சுற்றுப்புற சூழல், ராமச்சந்திர குகா. இது ஒரு அருமையான நூல் உண்டு. சுற்றுப்புறத்தை பற்றியும் சுற்றுப்புற விஞ்ஞானங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நூல். சுற்றுப்புறம் அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரை சுற்றுப்புற சூழலை எவ்வாறு கையாளுதல், யார் யார் என்னென்ன செய்திருக்கிறார்கள், என்னென்ன மகாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது, இவை சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விகள் என்ன, உலக நாடுகள் இதுக்கு தந்த தீர்வு என்ன போன்ற விடயங்கள் அத்தனையும் இதில் அரசப்படும். இந்த நூலம் எங்களுடைய அறிவியல் வாசிப்புக்கான ஒரு நூலாக நான் பார்க்கிறேன். நான் இதை வாசிச்சிருக்கிறேன். நான் இந்த நூல்கள் எல்லாம் நான் பணம் கொடுத்து நான் என்னுடைய செயல்பாட்டு வேண்டி வைத்திருக்கிறேன். இதில் பாருங்க உண்டு இன்னொன்று, இது மிக முக்கியமான இன்னொரு நூல். இது மைக்கேல் ஹார்ட் என்பவர் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல்யமான ஒரு விஞ்ஞானியும் மானிடவியலாளரும் தொல்லியலாளரும் கூட. இவர் 100 பேரை இதில் லிஸ்ட் பண்ணுறார். இந்த 100 பேர் யார் என்றால் சமூகத்தில் உள்ள எல்லா அந்தஸ்தில் உள்ள விஞ்ஞானிகள் தான் கூட வரார்கள். அதில் முதலாவதாக அவர் ஆர்வம் கொடுக்கிறார் என்றால் இஸ்லாமிய தலைவர் முகமது அவர்கள் தான் ஃபர்ஸ்டில் வார். அவர் ஏன் தெரிவு செய்தார் என்றதுக்கு அவர் எழுதி கொண்டு போகிறாருங்க. பிறகு அதுக்குள்ள இதில் நியூட்டன் 2வது இடத்திலும், டார்வின் 7வது இடத்திலும், கார்ல் மார்க்ஸ் 5வது இடத்திலும் இந்த நூலில் வருகின்றனர். அதுக்கு அங்கால விஞ்ஞானிகள் வருகின்றன. இந்த மன்னர்கள், மற்றது சமயவாதிகள், சமூக சிந்தனையாளர்கள், மற்றது பொதுவானவாதிகள் போன்ற அத்தனை பேரும் கூட இதுக்குள்ள வருகிறார். அவர்கள் ஒவ்வொருவரையும் போட்டு அவர்கள் என்னென்ன காலகட்டங்களில், ஆனால் உண்மையில் இதுக்குள்ள அந்த விஞ்ஞானிகளை பற்றியும் அந்த குறிப்பிட்ட தனிநபர்களை பற்றி நிறைய தெளிவான செய்திகளை எழுதியிருக்கிறார். அவருடைய தெரிவு சரியோ பிழையோ அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் இப்போ ஒரு அறிஞர் குறிப்பாக நாங்கள் பௌதிகத்தில், கோட்பாட்டு பௌதிகத்தில் ஐன்ஸ்டீனுக்கு முதல் நினைக்கிறேன் ஹைசன்பர்க், மார்க் பிளாங்க், ஹைசன்பர்க் என்ற மார்க் பிளாங்கு கூட ஹைசன்பர்க் பாரு. இவர் 2 பேரும் ஒரு மார்க்ஸ் பிளாங்க் குவாண்டம் தியரியை நிறுவி பெரிய புகழ்பெற்றவர். அடுத்தவர் ஹைசன்பர்க் சர்டனிட்டி தியரி, அன்சர்டனிட்டி தியரி, நிர்ணயமின்மை தத்துவம் என்றது எங்களோட சமயத்தில் ஒன்று இருக்குது, எங்கள் மத்தியில் ஒன்று இருக்குது, விதிவாதம். எல்லாவற்றுக்கும் உங்களுடைய பழைய செயற்பாடுகள் எடுத்து காட்டி இதால் இது நடந்தது, ஆகவே இதுக்கு ஏதாவது செய்ய வேணும், நேர்த்திக்கடன் செய்யணும், கோயிலுக்கு போகணும் அல்லது கிரியேட் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் கோயிலில் எங்களை காலத்தையும் வீணாக்கி மற்றது செலவையும் பெரிய ஒரு செலவையும் ஏற்படுத்தி எங்களுடைய தொழிற்பாடுகளையும் குறைத்து முற்றுமுழுதாக எங்களை இழக்கிற ஒரு தன்மை இந்த விதிவாதம். அது மெய்யலுக்குள்ள அது விதிவாதம் என்று சொல்கிறோம். விஞ்ஞானத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் காரிய காரண வாதம்.
விஞ்ஞானிகள் அதை காரண காரியவாதம் என்று சொல்கிறார்கள், சமய ஆதிகள் விதிவாதம் என்று சொல்கிறார்கள், மற்றது நவீன விஞ்ஞானிகள் பெரும்பாலும் அதை நிர்ணயமின்மை தத்துவம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நிர்ணயமின்மை தத்துவத்தை அறிமுகம் செய்த விஞ்ஞானம் இதுக்குள்ள வருகிறார். இதோட நான் இறுதியாக சொல்கிற அந்த ஒரு கதை, இந்த ஆயிஷா நடராஜனுடைய மிக முக்கியமான இந்த குழந்தைகள், விஞ்ஞான குழந்தைகள் என்ற ஒரு கதை. அதில் 3 கதாபாத்திரங்கள், ஒன்று காசிம், 2வது ஜான், 3வது நபர் சாய் பல்லவி. இந்த 7ஆம் ஆண்டில் படிக்கிற மாணவர்கள், அவர்களை சுற்றித்தான் இந்த கதை நகர்த்தப்படுகிறது. அங்கே ஒரு கழகம் இருக்கிறது, தொழில் விஞ்ஞான முன்னேற்ற கழகம். அதுக்கு முருகன் என்ற ஒரு ஆசிரியர் பொறுப்பாக இருக்கிறார். மீனாட்சி மேடமும் மற்றது இன்னொரு தனலட்சுமி டீச்சரும் பொறுப்பாக இருக்கிறார்கள். அப்போ இவர்கள், இந்த பிள்ளைகளின் மிக முக்கியமான தொழில் என்னென்னு சொன்னால் சொல் வேட்டை ஆடுதல். போகிற முதலாவதாக ஞாயிறு பற்றி ஒன்று, இரும்பு பற்றி ஒன்றுகளில் போய் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற சொற்களை வேட்டையாடுகிறார்கள் அந்த 3 மாணவர்கள். இன்னொரு இடத்துல போய் உணவு அகத்தில் போய் உணவு சம்பந்தமாக பயன்படுத்தப்படுகிற முக்கியமான சொற்களை கையாடி கொள்கிறார்கள். அந்த சாய் பல்லவியிடம் உள்ள திறமை என்னன்னு சொன்னால், அவரிடம் எதுக்கும் கேள்வி கேட்கிற அந்த ஞானமும், அதை கேட்கிற முறையும், அது மக்கள் மத்தியில் போய் சென்றடைகிறதுக்கு உரிய அந்த பாணியும் அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. இவர்கள் 3 பேரும் இந்த உணவகத்துக்கு போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு குறிப்பாக ஒரு சுடுகாட்டுக்கு நுழைகிறார்கள் சொல்வேட்டைக்காக. சுடுகாட்டுக்கு நுழைந்த போது அவர்கள் நிச்சயமாக அங்கே அந்த ஜோய் என்பவர் காணாமல் போகின்றார். காணாமல் போன உடனே அந்த 2 பேரும் மிக இயக்கத்தோடு வெளிவருகிறது. அதுக்கு கணக்கு எழுதி கொண்டு போகிறார். ஆகவே அவர் வந்த உடனே காசிம் வீட்டில் என்ன சொல்கிறார்கள் என்றால், உடனடியாக மொஸ்கோ போய் தொழுது தண்ணி ஊதி எறிஞ்சு இதுக்கு ஒரு பரிகாரம் செய்து போட்டு வா. மற்றது கிறிஸ்தவ அந்த காணாமல் போன பையன் வீட்டில் ஜெபம் நடக்குது. மற்றவரும் ஏதோ கிரிகளோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் எடுக்கிறார். இந்த மூத்த குடி, அதாவது அந்த ஊரில் இருக்கிற பழங்குடிகள் எல்லாருமே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம், இது முற்றுமுள்ளாக இது பரிகாரம் செய்யணும் என்ற ஒரு மூட நம்பிக்கை சொந்த செயற்பாடுகளை நுழைந்து அது சம்பந்தமான எடுத்து போய் கொண்டிருக்கிறது. இறுதியாக சாய் வல்லவி அந்த குறிப்பிட்ட ஜோயை கண்டுபிடிக்கிறாள் என்னென்றால், நரபலி இடுகின்ற ஒரு கூட்டத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த ஜோய் நம்பிட்டிருக்கிறான். அப்போ நரபலி இடுகின்ற கூட்டத்திலே இருந்து அவன் எடுக்கிறதுக்கு பொலிசு முறைப்பாடு செய்யப்படுகிறது. சமூகத்தில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் காசிமும் இந்த சாய் பல்லவியும் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இறுதியில் சாய் பல்லவி அவர் அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து குறிப்பிட்ட செயற்பாடுகளை பற்றி வரணுன்னு இருக்க ஆசிரியர் வலியுறுத்துகிறார் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் இந்த வகுப்பறையிலும் வீட்டிலும் சமூகத்திலும் அநேகமான பிள்ளைகள் பெற்றோர்களாலும் சமூகத்தாலும் அரசாலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உட்பட்டு அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவர்கள் சுயமாக இயங்குறக்கூடிய தன்மைகள் முற்றுமுழுதாக அடக்கி ஒடுக்கப்படுகின்றன. ஆகவே அது பற்றி ஒரு கருத்தில் அங்கே சொல்கிறார். அப்போ அதிலிருந்து விடுபடுகின்ற பிள்ளைகள் யார் என்றால், அவர்கள்தான் அறிவியல்வாளர்களாகவும் கண்டுபிடிப்பாளர்களாகவும் இலக்கிய படைப்பாளிகளாகவும் புத்தாக்கம் செய்பவர்களாகவும் வருகிறார் என்று ஆசிரியர் அறிமுகம் செய்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்க்க இந்த செயற்பாடுகளின் அடிப்படையில் இந்த கழகம் அந்த குறிப்பிட்ட தொழில் என்ற கழகம் மிக முக்கியமான பணியை செய்திருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல செயற்பாடுகளையும் செய்து அவனை கண்டுபிடிக்கக்கூடிய மார்க்கம், இந்த மூட நம்பிக்கைகளில் இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை ஒரு வழிநிலைப்படுத்தி விஞ்ஞான மனப்பாங்கோட அவர்களை தொழிற்பட வச்ச அந்த தன்மையை மையமாக வச்சு இவர் ஆயிஷா நடராஜன் இந்த கதையை புரிந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு திரைப்படத்திலே கதாபாத்திரங்கள் எவ்வாறு நகர்த்தப்படுகிறதோ அந்த மாதிரி அந்த வாசிப்பு இருந்தது. இந்த புத்தகம் நான் வச்சிருந்தேன், என்னுடைய நண்பர் தான் ஒருவர் வேண்டி தரவில்லை. எனக்கு ஒரு 3 புத்தகம் மிக பிரபல்யமான புத்தகங்கள் என்னிடமிருந்து பறி போய்விட்டது. ஆனால் அதை கேட்க முடியவில்லை, எனக்கு அது புரியலாமல் இருக்கிறது. ஆகவே அந்த புத்தகம் நான் வச்சிருந்தேன். ஆயிஷா என்ற புத்தகம் ஒரு விஞ்ஞான இது. அது நான் சொன்ன இந்த விடயங்களில் இருந்து பெரும்பாலும் இந்த அறிவியல் நூல்களை வாசிக்கிறது மிக கொஞ்சம் கஷ்டமான விடயம், கிரகிக்கிறது கஷ்டமான விடயம், அதுக்கு மாணவர்களை பண்படுத்துறது கஷ்டமான விடயம். அதில் பெரும்பாலும் ஆசிரியர்களும் சமூகமும் பெற்றோரும்
கூடிய அர்ப்பணிப்பை செய்ய வேண்டி வருகிறது. ஆகவே இவை முக்கியமானதாக. இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்றேன். நான் 8ஆம் ஆண்டில் ஆர்ட்ஸ் பகுதிக்கு பிரித்து ஒதுக்கப்பட்டார். எனக்கு பேசிக் சயின்ஸ் தெரியாது, அல்ஜிப்ரா தெரியாது, ஜியோமெட்ரி தெரியாது, எண்கணிதம் மட்டும்தான் எனக்கு படிப்பிக்கப்பட்டது. ஜியோகிரபி தெரியும், சரித்திரம் தெரியும், குடியியல் தெரியும், இலக்கியங்கள் தெரியும். அப்போ இவை ஒன்றும் தெரியாத நான் தான் இந்த துறைக்கு வாசிப்பில் இவ்வளவு என்னை பொறுத்தவரை நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஏரியாக்களை நான் தொழிற்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த இந்த விடைவுனா இதுக்குள்ள பாருங்கள், இந்த விஞ்ஞான பரிமாணங்கள் எல்லாம் அந்த வகையில் பார்க்கின்ற போது உண்மையிலே வெயியல் என்ற பாடம் எனக்கு இது எல்லாவற்றையும் தந்தது. சில பேர் என்னால் கணக்கு மூலமாக செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒரு கிராஃப்ட் சம்பந்தமாக செய்ய முடியாமல் இருக்கலாம். எவ்வளோ சுற்றி உள்ள அந்த தியரி பகுதி அவ்வளோ நான் இன்றைக்கும் அதை படித்து மற்றவர்கள் சொல்லவோ அவற்றை செய்யவோ என்னால் முடியும். இப்போ இந்த வகையில் எங்களுடைய இந்து கல்லூரியில் நாங்கள் ஒரு மன்றம் வைத்திருக்கிறோம். அந்த மன்றம் விஞ்ஞான மன்றம் என்றால் அது பேர் கொடுத்தோம். பசுமை என்ற ஒரு சஞ்சிகை அந்த மன்றம் வெளியிட்டது. இந்த பசுமை என்ற சஞ்சிகையில குறிப்பாக சூழல் பாதுகாப்பு ஒன்றியம் இந்து கல்லூரி என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் இந்த விடயங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான ஆக்கங்களை எங்களுடைய மாணவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு தாவரவியல் பூங்கா ஒன்று நாங்கள் அமைத்தோம். மற்றது அதைவிட விஞ்ஞான ரீதியாக நீர் தினம், ஒவ்வொரு விஞ்ஞான தினங்களையும் கொண்டாட அவர்களுக்கு பழக்கினோம். அவர்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் மிக முக்கியமான விஞ்ஞான செயற்பாட்டாளராக மாறுவதற்குரிய தன்மையை நான் சொல்றேன். இந்த நடராஜனுடைய அந்த தொடர் மன்றம் மாதிரி இந்த மன்றம் இந்து கல்லூரியில மிக அர்ப்பணிப்பான சேவைகளை செய்திருக்கிறது. வேற மன்றங்கள் இதை விட கூட செய்தது, இதுவும் செய்தது. இந்த வகையில எங்களுடைய மாணவர்களை மிக முக்கியமான பல்கலைக்கழகம் ஒன்றில் பேராசிரியராக ரொபோட்டிக்ஸ் துறையிலே ராஜமோகன் மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை ரொபோட்டிக்ஸ் செய்தார். அவருடைய அந்த கண்டுபிடிப்பு நாசாவில் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அவர் என்னுடைய மிக விருப்பத்துக்குரிய மாணவர். நான் பாடசாலையில் வந்தபோது 84ஆம் ஆண்டு நான் ஃபுட்பால் கோச் பண்ணாலே அவர் அந்த வகுப்பில் இருந்தவர், அந்த ஸ்கீமில் இருந்தவர். மிக நுட்பமாக விளையாடக்கூடியவர், கல்வியிலும் அந்தமாக. அவர் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் நாடறியப்பட்ட, உலகம் அறியப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்காவில் கிறிஸ்டியன்கள் பேராசிரியராக இருக்கிற பௌதிக துறையில் மிக பிரபல்யம் பெற்ற ஒரு பேராசிரியராக இன்றைக்கு அதை ஒரு டீச்சர் மகன் அவர் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார். அதே போல நட்பு ராஜா சார் என்ற மகன் ஆஸ்திரேலியாவில் ஒரு பேராசிரியராக துறைசார் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். அவரும் மிக முக்கியமானவர்கள். டாக்டர்ஸில் சுதர்சன் ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரபல்யமான கருணாஜிய மகன் பிரபல்யமான ஒரு வைத்திய நிபுணராக தொழில்படுகிறார். இன்னும் கருவர் சுபாஷ் என்று ஒருவர் இருக்கிறார், இந்திரஜித் என்று இன்னொருவர் இருக்கிறார், மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதே போல அமெரிக்காவில் இருந்த இன்னொருவர் உதயசங்கர், அமெரிக்கா யூனிவர்சிட்டி உள்ள ஒரு பேராசிரியராகவும் தொழிலாளராக இருந்து அதை பற்றி தொடர்ந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் மிக ஒரு துறைக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். மற்றது பிரசன்னவரம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மெடிசனில் கலாநிதி பட்டம் பெற்று வெளியேறி இன்றைக்கு இந்த இந்திய இலங்கை படைப்பகுதி பொறுப்பான அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு அட்வைசராக வேலை செய்திருக்கிறார். ஆகவே நான் மட்டுமல்ல, இந்து கல்லூரியில் இருந்த அநேகமான ஆசிரியர்களும் அநேகமான அதிபர்கள் காலத்திலும் இந்த விஞ்ஞானத்தோடு தொடர்புடைய மாணவர்கள் பலரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், சமூகத்துக்கு தந்திருக்கிறோம். அந்த வகையில் நான் உதவி செய்திருக்கிறேன். இந்த வகையில் பெருமை கொள்ளுகின்ற அதே நேரத்தில் நான் மாணவர்களிடமிருந்து நிறைய படித்துள்ளேன், கற்றுள்ளேன். அதில் இன்றைக்கு என்னுடைய தலைவராங்கிற ஒரு மாணவன் கட்டளை பிரிவு இவருக்கு நான் கற்பிக்கிறத நான் படிக்கிற விடயங்கள் கண்ணில் அநேகமாக மீனங்கோயிலிருந்து அநேகமாக நான் பெற விடயங்கள் நான்
இன்றைக்கு என்ன என்னுடைய கையடக்கத்திற்காக கதைக்கிறேன். அப்போ இது சம்பந்தமாக நான் கதைக்கிறேன். அவர் இன்னொரு பாணியிலே ஒரு நான் கொஞ்சம் உரையாடி அனுப்பியிருந்தார். அது அந்த விஷயம் எல்லாம் இருக்கிற நான் ஏற்கனவே போகணும்னு வச்சுன்னா அது அப்படி இருக்கு. உண்மையில இவர் மீளம்போ வந்து நோர்வேல மிக பிரபலியமான மின்சாரமோடு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு துறை சார்ந்த ஒரு பெருவியாளராகவும் அதே சர்வதேச அரசியலில் பிரபல்யம் பெற்ற ஒருவராகவும் ஒரு படைப்பாளியாகவும் சர்வதேச மேகசின் வழியை எழுதுகிற ஒருவராகவும் இருப்பதை காணணும். அதே நேரத்தில் அவர் படைப்பிலக்கியங்களில் மிக நுட்பமாக ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய தன்மை இருப்பவர்களாக நீங்கள் பார்க்கணும். பட் அது தலைவர் சொன்ன மாதிரி இந்த கலைக்கதை விஞ்ஞான சஞ்சிகள் நீங்கள் பார்க்க வேணும்னா மாணவர்களை உருவாக்குறது இந்த கலைக்கதை நான் என்னுடைய காலத்தில் அதிகமாக நான் பல்கலைக்கழகத்தில் சூறாப்புறது தான் நடிப்பது அப்படின்னா அப்போ இந்த கலைக்கதை ஒவ்வொன்றும் வாசிக்கிறது இந்த கலைக்கதை ஒன்று. மற்றது இன்னொன்று வந்தது கூரியர் என்ற ஒரு மகசின் வந்தது மொழிபெயர்ப்பு மகசின், அதுவும் விஞ்ஞான கதை வந்தது. மற்றது கோகிலா வகையினுடைய மகனுடைய ஒரு நூல் அறிவியல் தொடும் ஆழங்கள் என்ற ஒரு நூல். இது ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைத்து அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். அதில் முரண்பாடுகள் இருக்கிறது. மற்ற இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற கழகம் விஞ்ஞான முரசு என்ற ஒன்று அடித்துக் கொண்டிருந்தார்கள், வந்து கொண்டிருந்தது. அது தற்போது வரவில்லை. இதே போல யாழ்ப்பாணத்தில் தொண்டமாறு வடமாட்சியில் ஊற்றி என்ற ஒரு மேகசின் வந்தது. இப்போ கலாமணி இந்த மகன் இந்த அவர் கடல் என்ற ஒரு மேகசினை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். அது கடல்சார் இதோட மற்றது இனிய அறிவியல் சம்பந்தமான ஒரு மேகசினாக வந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெபரேசன் தலைமையில் நான் என்ற ஒரு மகசின் வந்தது. அது உளவியல் சார்ந்த மகசின். அதிலேயே தான் பேராசிரியர் கிருஷ்ணராஜா இந்த விமர்சன மெய்யியல் என்ற தொடர்பாக எழுதி அதை ஒரு கட்டுரையாக இருந்தார். விஞ்ஞான நூல்கள் எவ்வாறு விமர்சிப்பது என்ற தொடர்பாக எல்லாம் அந்த விடயங்கள் வந்திருக்கிறது. ஆகவே இந்த வகையில் விஞ்ஞான வாசிப்பு மிக மிக கடுமையான ஒன்று. அதை நாங்கள் கொஞ்சம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை கூறி நான் கூட நேரம் எடுத்து விட்டேன். பரவாயில்லை, 7 மணியாக பரவாயில்லை. நான் இந்த விடயங்களை உங்களுக்கு ஒப்புவிக்கக்கூடியதாக என்னுடைய வாசிப்பு மட்டத்தில் எனக்கு இந்த விடயங்களை இன்றைக்கு இந்த சபையில் நிகழ்த்துவதற்கு அல்லது கலைப்பதற்கு சந்தர்ப்பம் அந்த அறிவுறுடைய கல்விக்குழுவுக்கு நன்றிகள் கூறி இதை என்ன ஊக்குவித்து இந்த விடயங்கள் சார்பாக கலைக்க வேண்டும் என்று எனக்கு ஊக்குவித்து தந்த இலக்கியக்குழு செயலாளர் மருத்துவர்களுக்கும் நன்றி சொல்லி இன்றைய இந்த நிகழ்வை இவ்வளவு வரை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். நான் இன்னும் 2 விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்கள் வீடுகளில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குமா இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் சில இந்த சயின்ஸ் படங்கள் இருக்குது. இந்த ஐன்ஸ்டீன் அந்த பாம் டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது. அதை விட ஓப்பன்ஹைமர் அணு குண்டை தயாரித்த ஓப்பன்ஹைமர் இந்த படம் ஒன்று இருக்குது. அது தியேட்டர்லேயும் வந்தது. அது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. முடிஞ்சால் அதில் பார்க்கலாமே என்று சொன்னால் அவர்கள் அதுகளை எப்படி அவர் அணிகிறார்கள் என்றதும் அது தொடர்பான அவர்களுடைய ஓப்பன்ஹைமர் அந்த குண்டு வெடிச்சா பிறகு அவர் எப்படி பாதிக்கப்பட்டார், மனநிலையில் எப்படி பாதிக்கப்பட்டார் என்றதை பற்றி அந்த படங்கள் சொல்லுது. ஏன்னா அதில் நிறைய சயின்ஸ் விஷயங்கள் கதைக்கப்படுது, விஞ்ஞான விஷயங்கள் கதைக்கப்படுது. அதனால் அது சொந்தமான புத்தகங்கள் இருக்குது. அதையும் சொல்லலாம். ஏன்னா இப்போ நாங்கள் காணொலி வடிவாக பார்க்குற பொழுது உங்களுக்கு இலவாக இன்னும் கொஞ்சம் விளக்கம் என்றதால சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் இதை விட முன்னேற்ற பதிப்பகம் மாஸ்கோவின் முன்னேற்ற பதிப்பகம் நிறைய விஞ்ஞான புத்தகங்களை கொண்டு வந்தது. அதில் மனிதன் எப்படி பேராட்டவனுக்கானான், இந்த புத்தகம், இதை விட அணு தொடர்பான புத்தகங்களும் முன்னேற்ற பதிப்பகம் வெளிவந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது. இது இப்போ சேர்ந்த ஃபோட்டோ காப்பி எடுத்ததால் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது ஒரு இப்போ இது ரீப்ரிண்டில் வந்திருக்குது. முடிஞ்சால் அது போய் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் படமற்றைய ஒரேஞ்ச் கலரில் இருக்குது.
முடிஞ்சால் அதை எடுத்து பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சிறுவர்களாக இருக்கிறார்கள் வாசிக்க வேண்டிய புத்தகங்களாக இருக்கும். ஆனால் அது பெரியாக்கள் வாசிக்கலாம். அப்படியான ஒரு முறையில் தான் முன்னேற்ற பதிப்பகம் ஒரு பெரிய முயற்சியை செய்திருந்தது. அந்த காலங்களில் ரஷ்யாவிலிருந்து வந்தது. ஆக இதில் யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கருத்துக்கள் சொன்ன பிறகு அப்படி நிகழ்ச்சியை முடிச்சு கொள்ளலாம். நேரத்தை எடுக்காமல் நீங்கள் வாசித்த அறிவியல் நூல்கள் தொடர்பாகவும் மாணவர்களை எப்படி இந்த அறிவியல் நூல் வாசிப்புகளை கொண்டு போகணும்னு நினைக்கிறார்கள் சொல்லலாம். அநேகமான தமிழ் அறிவியல் நூல்களை எழுத்தார்கள். அந்த நூல்கள் தான் எங்களுடைய மாணவர்கள் அறிவியல் நூல்களை வாசிக்கக்கூடிய அடிச்சுவடியாக இருந்தது என்பதை நான் சொன்னேன். காலத்திலே அதுக்கு காலத்திலே அதுக்கு முதல் விவசாயத்திலே எவ்வாறு நூல்கள் முன்வைக்கப்பட்ட அந்த நூல்கள் இல்லாமல் தமிழுக்கு மாற்றப்பட்டு மொழிக்கு மாற்றப்பட்ட பிறகு முக்கியமாக தமிழ் எப்படி வந்திருந்த அந்த ஒரு வரலாறு இன்னொரு பக்கமாக நான் இதுவரை சொன்ன ஐரோப்பிய வரலாறு மொத்தோ ரஷ்யாவை மையப்படுத்தி பார்க்கின்ற ஒரு வார்த்தை இன்னொரு காலம் அது மிக முக்கியமானது. அது நாங்கள் அதுதான் ஐரோப்பிய நூல்கள் எதுவும் தமிழர்களே இப்பதான் ஓரளவுக்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. ரஷ்ய நூல்கள் சீன நூல்கள் சீன நூல்கள் விஞ்ஞான நூல்கள் அந்த நூல்கள் மிக முக்கியமானது. அவை அந்த பக்கமும் பார்க்கப்படுகிறது. ரஷ்யா எங்களுடைய அறிவியல் வாசிப்பில் மிக முக்கியமான பங்களிப்பை ரஷ்ய நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் அந்த என்பதை பார்க்கப்படுகிறது. இலங்கை இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பொருளில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆஃபீஸில் இந்த மாஸ்கோ இந்த முன்னேற்ற பதிப்பு புத்தகங்கள் இருக்குது. அதில் தமிழில் இருக்கிற புத்தகங்கள் கரபாசியமங்களாக தெரிஞ்சிருக்கும். எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் இந்த புத்தகங்கள் இருக்குது, முன்னேற்ற பதிப்பு புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அது யாரும் வாங்குறது இல்லைன்றதால அதை கொண்டு அதை குடோனில் போட்டுவாங்க. இந்த கீழே விற்கிறதுல எல்லாம் சிங்கள புத்தகங்கள் இருக்குது, இங்கிலீஷ் புத்தகங்கள் இருக்குது, தமிழ் புத்தகங்கள் ஒரு மூலையில் எங்கேயோ போட்டு வச்சிருக்கிறேன். போய் கேட்டால் நான் கேட்டு இப்போ இந்த எடுத்தது சின்னது 2-3 இருக்குது அப்படி மகளுக்காக. நீங்களும் முடிஞ்சால் அங்கே இருக்க போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி பொருளில் புஞ்சி பொருளில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மேலேருந்து எடுத்து தருகிறோம். அதுக்கு ஒரு 2 நாள் எடுத்தாரதுக்கு முந்தி கொஞ்ச நாள் புக் ஃபேரில் கொண்டு வந்து போட்டவே, இப்போ அது புக் ஃபேரில் கொண்டு வந்து போடலே அதை யாரும் வாங்கலைன்னபடியா நிறைய கரையான அரிச்செல்லாம் போயிட்டுது. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் இல்லாதால் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் முடிஞ்சால் மாஸ்கோட முன்னேற்ற பதிப்பு புத்தகங்களை நீங்கள் வாங்கலாம். இன்னும் அது நல்ல பேப்பர், அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது பிரிண்டிங். யாருக்கு இது கருத்துக்கள் இருக்கிறதா? நாங்கள் அறிவியலுக்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டவர்களாகவே இருக்கிறோம். இந்த நிகழ்வின் தொகுப்பாளராக இருக்கின்ற அரசாங்கம் அவர்களுக்கும் அதே போல இன்று நல்லதொரு உரையை ஆற்றிய ஓய்வு நிலை பிரதி அதிபர் அவர்களுக்கும் சபையோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விஞ்ஞானம் உண்மையிலே நாங்கள் விஞ்ஞானத்திலிருந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் இருக்கிற நாங்கள். அந்த வகையில் விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் தொட்டு அது என்னென்ன படிநிலைகளில் பயணித்தது என்றும் அதனுடைய கால வர்க்கங்களையும் கோடிட்டு காட்டி எங்களை எல்லாம் அதன் பாலான ஒரு உந்துதலுக்கு இந்த உரை வழி செய்தது என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் பாரதியும் சொல்லியிருக்கிறார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், பிறவாத தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றப்பட வேண்டும், திறமான புலமையெனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். அந்த வகையிலே சில நூல்களையும் எடுத்து காட்டி அவற்றை பயில வேண்டியதன் அவசியம் பற்றியும் சொல்லியிருந்தார். மிக வரவேற்கத்தக்கது, மிக சிறந்த ஒரு உரை. எங்களுக்கு தெரியும், எங்களோட ஒவ்வொரு இந்த உலகம் பல பாகங்களாக பல சாம்ராஜ்யங்களாகத்தான் ஆளப்பட்டு வந்திருக்கள், அடிமைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திற்குள்ளையும் அடிமைகளாக இருந்த நாடுகள் எண்ணிக்கை தான் அதிகம். எமது நாடும் அப்படித்தான்.
இந்தியாவில் ஒரு கணிப்பீடு சொல்லுது, இந்தியாவில் 1737 ஆண்டில் இருந்து 1938 ஆண்டு வரை இந்தியா காலனி அந்த அந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களின் பெறுமதி வந்து 40 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். அப்போ அப்படி சூறையாடி தான் அந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள், அதாவது குறிப்பாக பிரித்தானியா ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக உருப்பெற்று வந்தது. அதை டில்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பட்நாயக், பூனா பட்நாயக் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்ப புரட்சி, அதே போல் மறுமலர்ச்சி காலம், இவையெல்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு தான் அதிகமாக அவை தங்களுடைய நாடுகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய நாடும் சுரண்டப்பட்டது தான். இதால் என்ன நடந்தது என்றால், இந்த கண்டுபிடிப்புகள், நூல்கள், அப்படியான இதுகள் வந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மார்க்கோனி தான் வானொலியை கண்டுபிடித்தவர். ஆனால் அதுக்கு முதலே இந்திய விஞ்ஞானி ஒருவர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் அதை கண்டுபிடிச்சிட்டார் ஏற்கனவே. அதற்கான அது எல்லாம் நடந்து முடிஞ்சது. பிறகுதான் மார்க்கோனி ஆகிறார், இல்லை இது வேற ஒரு நாட்டவர் இதற்கு அவர் தான் சொந்தக்காரர் என்று அவர் 1914 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு எடுத்துட்டு அதை பிறகு வாரார் மார்க்கோனியை தேடி வந்து சொல்கிறார், இது எந்த பேரில் தான் இந்த கண்டுபிடிப்பு இருக்குது, ஆனால் இதுக்கு உண்மையான சொந்தக்காரர் நீங்கள் தான் அப்படி என்று. பிறகு சந்திரபோஸ் சொல்கிறார், பரவாயில்லை, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பொருளாக இதை எடுத்துக்கொள்வோம், இது உங்களோட பேரில் இருக்கட்டும் என்று பெருந்தன்மையாக அவர் அதை அவர்கிட்ட விட்டு விடுறார். அப்படியான சில இதுகள் இப்போ சுதந்திரம் பெற்ற பிறகுதான் இப்போ இந்தியா இஸ்ரோ முன்னேற்றமாக இருக்கலாம், ஆதர் சி கிளாக் இலங்கை என்னுடைய விஞ்ஞானி அதுகளாக இருக்கலாம், எல்லாம் இந்த சுதந்திரத்துக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகளோடு தான் வருது. அதே மாதிரி 2005 ஆண்டு தான் இந்த ஒரு தனித்துவமான ஒரு அமைச்சு உருவாக்கப்படுது, விஞ்ஞானத்துறை அமைச்சர். அதுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மிக மிக குறைவு, அதாவது 0.6%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.6% கல்விக்கு ஒதுக்குறதே பெரிய பாடு. அப்போ விஞ்ஞானத்துறைக்கு அப்படி ஒதுக்குற இல்லை. ஆனால் அமெரிக்கா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 6% நிதியை அமெரிக்கா ஒதுக்குது. அதிகமான அழிவுகளும் அங்கே தான் இருக்குது. அதிகமாக, அதாவது உடற்பருமன் சார்ந்த நோய்களாக இருக்கட்டும், சிறை கைதிகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும், எல்லாம் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் கூடுதலாக விஞ்ஞானம் சார்ந்த எல்லா ஆய்வுகளுக்கும் கால்கோளிடுவதும் அவங்க தான், அதிகமாக சீர்கேடுகளும் அங்கே தான் இருக்கிறது. அப்போ அதுதான் முறை, அதுதான் அப்படி தான் வந்துட்டுது. இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு தான் இப்போ எங்களோட இந்த படைப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் எங்களுக்கு மிக சிறந்த, அதாவது நாங்கள் வாசிக்க வேண்டிய நூல்கள் பற்றியும் எடுத்து சொல்லியிருந்தார். இந்த அதாவது ஐன்ஸ்டைனை பற்றி, ஐன்ஸ்டைன் மிக முக்கியமான ஒருவர். இந்த உலகத்தை ரெண்டாக பிரிக்கலாம் என்று சொல்லுவாங்க, ஐன்ஸ்டைன் வருகைக்கு முன்னர், ஐன்ஸ்டைன் வருகைக்கு பின்னர் அப்படி என்று. அப்படியான சிலர் நாங்கள் இந்த பொதுப்படையாக கேள்விப்படுற பேர்கள். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், அவரை பற்றிய தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு நூல் இருக்குது, அது கொஞ்சம் அருமையான ஒரு நூல், அதையும் வாசிக்கலாம். இந்த உலகத்தினுடைய தோற்றம் பற்றியும் சொல்லியிருந்தார்கள். கடைசி அந்த பெருவெடிப்பு கொள்கைகளாகத்தான் இந்த பிரபஞ்சம் தோற்றம் பெற்றது அப்படி என்ற அந்த கடைசி 4வது கட்டமாக அப்படியான ஒரு கோட்பாட்டோடு இது வந்து நிற்குது. அந்த வகையில் எங்கள் எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் தொடாத ஒரு 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 பரப்பு இது. எங்களுக்கு அப்படியே எங்களை நகர்த்தி மிக லாவகமாக அதிபர் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பேச்சாளர் பிரதி அதிபர் ராஜரட்னம் அவர்களுக்கு முன்னாள் பத்திரிகையாளர் திரு தனபாலசிங்கம் அவர்கள் நூலொன்றை அன்பளிப்பு செய்வார். நன்றி. சங்ககீதத்தோடு நிகழ்ச்சி முடியும். நன்றி.